என்னையும் என் தலைமுறையையும் தேவன் நன்மையின் அடையாளமாக நிலைநிறுத்துவார். உங்க பழைய ஐடென்டிட்டி எல்லாம் இன்னைக்கு அழிய போகுது. அது எவ்வளவு ஒஸ்டான ஐடென்டிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னையிலிருந்து நியூ ஐடென்டிட்டி உங்க வாழ்க்கையில உண்டாகும். சில காரியங்களை தோத்து போய் கூட நீங்க வந்திருக்கலாம், அது உங்களுடைய துவக்கமா இருக்கலாம். ஆனா முடிவு என்ன என்பதை நான் இப்ப நான் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கிறேன். முடிவு உங்களை தேவன் அடையாளப்படுத்துவார். ஆமென். சிலர் கிண்டலுக்கு உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க, ஆமா பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு. அந்த அபத்தத்தை தேவன் உண்மையாக்குறார். பெரிய நாலு கப்பல் ஓடுது, அந்த வார்த்தையை தேவன் உண்மையாக்குறார். ஆமா பெரிய பஸ் கம்பெனி ஓனரு, ஆண்டவர் உண்மையாக்குறார். ஆமா இவர் ஒரே பாட்டுல சரத்குமார் மாதிரி பஸ் வாங்கிடுவாரு, ஆண்டவர் உண்மையாக்குவார். ஆண்டவர் எப்பவுமே காட் ஆஃப் அப்டேஷன், காட் ஆஃப் டூ ஃபாஸ்ட். ஒரு காலத்தில் குதிரை வண்டி இருந்துச்சு இல்லையா? ஒரு காலத்தில் குதிரை வண்டி இருந்துச்சு. அதுதான் இருக்கிறதுலே வேகமாக ஓடக்கூடிய ரதம் அப்படின்னு சொல்லுவோம், குதிரை வண்டியை தான். அடுத்து கொஞ்சம் கார் வந்துச்சு. கார் வந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட கார் வந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் போடுச்சு. அப்போவே எல்லாரும் சொன்னாங்களா, உலகம் அழிய போகுது, இங்கே பாரியா வேகமாக ஏதோ ஓடுது அப்படின்னு. ஏதோ பாரு, ஆடு மாடு துணையே இல்லாமல் ஒரு இது தன்னால் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு, உலகம் அழிய போகுது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. 40 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹை பவர் இன்ஜின்லாம் வந்தது பாருங்கள், அது 80 கிலோமீட்டர் போணுச்சு. இன்றைக்கி பார்த்தா புல்லட் ட்ரெயின்ங்கிறாங்க, 400 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய வாகனங்கள் இருக்குது அப்படிங்காங்க. ராக்கெட் அனுப்புகிறாங்க. எத்தனையோ பாருங்கள், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால்பட்டு இருக்கிற கிரகங்களுக்கு நாள் கணக்கில் போய் சேர்ந்துருது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உலக அறிவு, உலக ஞானம், உலகத்தில் தேவன் வைத்திருக்கிற காரியங்கள் கூட அப்டேஷனுக்குள்ளே போயிட்டே இருக்குது, வேகம் எடுத்துக்கிட்டே இருக்குது. எல்லாரும் சொல்லுவோமா, வேகம் எடுத்துகிட்டே இருக்குது. அப்போ அவர் பழைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச அந்த மெதுவான அற்புதங்களை இப்போ செய்யறது இல்லை, டூ ஃபாஸ்டா அற்புதங்களை செய்கிறார். ஏமே ரொம்ப தீவிரமாய் அற்புதங்களை செய்கிறார், ரொம்ப வேகமா அற்புதங்களை செய்கிறார். அவர் மாறாதவர், அற்புதம் செய்கிறார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா செய்கிற விதத்துல மாற்றம் இருக்குது. ஏமே அன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான அற்புத அடையாளங்கள் நடந்தது. அன்னைக்கு இருந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அற்புத அடையாளங்கள் நடந்துச்சு. ஆனா அன்னைக்கும் கம்பேர் பண்ணும் பொழுது எத்தனையோ மடங்கு மக்கள் தொகையும் பெருகி இருக்குது பாருங்க. அன்னைக்கு இருந்த ரசிக்கப்படாத ஆட்களை பார்க்கணும், இன்னைக்கு இருக்கிற ரசிக்கப்படாத ஆட்கள் ஜாஸ்தி. அப்போ அன்னைக்கு அந்த சின்ன மகிமை ஒரு பெரிய காரியத்தை செய்யுது அப்படின்னு சொன்னா, அந்த ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரியான காரியங்களுக்கு செய்யுது அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு ஜனத்தொகையும் ஜாஸ்தி, அற்புதமும் ஜாஸ்தி. ஏமே அதற்கு ஏற்ற கிருபை உண்டாகும், அதற்கு ஏற்ற மகிமை இறங்கும், அதற்கு ஏற்ற வல்லமை புறப்பட்டு வரும் பாருங்க. ஓவரா பள்ளமா இருக்குதா, அப்ப தண்ணி ரொம்ப வேகமா வரும்னு அர்த்தம். நம்ம பள்ளம் விழுந்துட்டேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, பள்ளம் விழுந்ததுன்னா பெரிய பள்ளமா விழுந்துட்டு, ரொம்ப ஆழமா விழுந்துட்டு, அப்ப ரொம்ப தீவிரமா தண்ணி ஓடி வரும்னு அர்த்தம். எப்படி மழை வருது? மழை எப்படி வருது? நல்ல வெயில் அடிச்சது பிரதர் 2 நாளா, திடுதுப்புன்னு மேகம் கருத்து மழை வருது அப்படிங்கிறாங்க. திடுதுப்புன்னு எப்படி வரும்? ஒரு வெற்றிடம் உண்டாகுது பாருங்க. ஒரு வெற்றிடத்தை நோக்கி காத்து எவ்வளவு ஃபோர்ஸா வருதோ, எவ்வளவு வெற்றிடம் உண்டாகுதோ அவ்வளவு ஃபோர்ஸா காத்து வருது. காத்து மேகங்களை இழுத்து கொண்டு வருது. வளிமண்டல சுழற்சிங்காங்க, மேலடுக்கு சுழற்சிங்காங்க, எல்லா சுழற்சியும் சேர்த்து வெற்றிடத்தை நோக்கி பாஞ்சு வருது பாருங்க. அதுதான் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. நான் சொல்றேன், இன்றைக்கு உங்க கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, அதுவும் வேகமா சேஞ்ச் ஆகுது. ரொம்ப வெற்றிடம் ஆயிட்டா அப்ப ரொம்ப வேகமா அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப வெற்றிடமா இருந்தா ரொம்ப வேகமா நடக்கும். ரொம்ப ட்ரை ஆயிட்டா ரொம்ப அதிகமா தண்ணீரால் நிரப்பப்படும். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அவர் வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார் அப்படிங்குது. ஏங்க வனாந்தரத்தில் தண்ணி தெளிப்பார் அப்படி சொல்லுங்க, நம்புறதுக்கு ஏதுவா இருக்கு. வனாந்தரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கும்னு சொல்லுங்க, வனாந்தரத்தில் ஒரே ஒரு பைப் வச்சு கொடுப்பாருன்னு சொல்லுங்க. இல்லை,
அவர் செஞ்சா வேற மாதிரி இருக்கும், அவர் செஞ்சா வேற லெவல்ல இருக்கும். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அப்படிங்கிறார் ஆண்டவர் இல்லையா? என்ன அர்த்தம்? நீ என்ன யோசிச்சாலும் அதுக்கு அகைன்ஸ்டா தான் நான் யோசிப்பேன் அப்படின்னு அர்த்தமா? அப்படி இல்லை. வேதம் சொல்லுது, உன் நினைவுகளை விட என் நினைவுகள் பெட்டரா இருக்குது அப்படிங்குது. நீ சின்னத்தனமா யோசிக்கிற, உன் திராணிக்கு ஏற்ற மாதிரி நீ யோசிக்கிற, ஆனா நான் என் திராணிக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கிறேன் அப்படிங்கிறார். நீ ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தாலே திருப்தி ஆயிட்டு போயிடுற, ஒரு குடம் தண்ணி கிடைச்சாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அல்லேலூயா ஆமென் அப்படின்னு அந்நிய பாஷை பேசுற. ஆனா அதுல ஏன் திருப்தி இல்லை. உனக்கு ஒரு காரியத்தை செய்யணும், உன் பழைய வாழ்க்கை இப்படிதான் இருந்துதாங்கிற கேள்வி எழும்புற அளவுக்கு நான் செய்யணும் அப்படிங்கிறார். தண்ணீர் தடாகத்துல போய் இது ஒரு காலத்துல வனாந்திரமா இருந்ததுன்னு சொன்னா எவன் நம்புவான்? ஒருத்தனும் நம்ப மாட்டான். நான் சொல்றேன், உங்க பழைய வாழ்க்கையை பத்தி நாளைக்கு நீங்க எடுத்து சொல்லும் பொழுது ஒருத்தருமே நம்ப மாட்டாங்க பாருங்க. ஏமே அந்த அளவுக்கு பெரிய மாற்றங்களை இந்த நாள்ல இருந்து நீங்க அனுபவிக்க போறீங்க. அதுக்கு என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்நாள் வரைக்கும் நடத்தினார அதுக்கு நன்றி சொன்னாலே போதுமானது. ஏமே சில காரியங்கள் இதை எப்பவுமே அடிக்கடி சொல்றது உண்டு. சில காரியங்களை முறையா பார்க்கல தான், சில வாக்குத்தத்தங்களை இன்னும் அனுபவிக்கல தான், சில காரியங்களை இன்னும் முழுமையா என்ஜாய் பண்ணல தான். நம்ம எவ்வளவோ வருஷங்களா கேட்டுட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் பெண்டிங்லேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சும்மா கை தட்டுற மாதிரி இருக்குது, சும்மா அப்படியே ஆராதிக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் நம்ம இருக்கிறோம் தெரியுமா? அதுதான் வேதம் சொல்லுது. ஆனால் நீங்க நிற்கிறீங்களே, நீங்க நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் அவருடைய கிருபை. உங்களை அவர் நிற்க வைத்தார் என்றால் நிச்சயமாய் பார்க்க வைப்பார். எல்லாரும் சொல்லுங்க, நிற்க வைத்த தேவன் என்னை பார்க்க வைப்பார், வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வைப்பார், வாக்குத்தத்தங்கள் மாம்சமாகி என் கையில எடுக்கும்படியாய் அவர் செய்வார். ஆமென். சில ப்ராஃபசி, சில வாக்குத்தத்தங்களை இன்னைக்கு கையில சுமந்துட்டு தான் வெளியில போக போறோம். ஆமென். சில நற்செய்திகளை ரிசீவ் பண்ணிட்டு தான் நம்ம வெளியில போக போறோம். அற்புதமான காரியங்களை இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி தேவனை நம்ம பாடி உயர்த்துவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேனும் பலத்தார். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேனும் பலத்தார். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கி நீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கி நீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா,
குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈண்டு பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈண்டு பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன் சொல்லுமா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாள் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கி நீர். ஓ நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். சுலமா நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். ஆசையா நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா.
ரட்சகராக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. தேவ நீதி ஒரு மனுஷனுக்கு செயல்படணும் அப்படின்னு சொன்னான். தேவன் குவாலிஃபைடு அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னான். அதான் தேவ நீதி. தேவனுக்கென்று ஒரு நீதி இருக்குது. அது என்ன? அவர் எதிர்பார்க்கிற குவாலிட்டி, அவர் எதிர்பார்க்கிற மனுஷத்தன்மை. அதை பார்க்கும்பொழுது அந்த அந்த ஜனத்தின் மீது தேவநீதி பொழியுது. தேவநீதி எதை பார்த்து வருது அப்படின்னு கேட்கும் பொழுது, நல்ல பரிசுத்தமாக வாழ்ந்தா அவர்கள் மீது தேவநீதி செயல்படும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, கிறிஸ்தவம் நம்புது. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. கிறிஸ்தவ மதம் அதை சொல்லியிருக்குது, ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. நீ சரியா நடந்தா நீ நீதிமானாக்கப்படுவாய், அது நிமித்தமாய் அது தேவநீதியாய் கன்சிடர் பண்ணப்பட்டு தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை பொழிவார் என்பது பிரமாணத்தின் வாழ்க்கை. பாருங்க, அப்படி என்றால் எது தேவநீதி? பாவம் செய்யாமல் இருக்கிறது நல்லது தான். அது நம்ம சரீரத்துக்கு நல்லது, நமக்கு நல்லது. கொலை செய்யாமல் இருந்தால் நல்லது, ஜெயிலுக்கு போகாமல் இருக்கலாம் இல்லையா? திருடாமல் இருந்தால் நல்லது, 4 பேர் அடி வாங்காமல் இருக்கலாம். விபச்சாரம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, நோயை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட வேண்டியிருக்கும் இல்லையா? ஆனால் அது தேவ நீதி அல்ல. ஒரு மனிதன் ரொம்ப சரியா நடந்து இது நிமித்தமா என்னை நீர் ஆசீர்வதித்தே ஆகணும்னு தேவனை சட்டை கட்டி பிடிச்சி இழுத்தா அதுக்கு பேர் தான் சுயநீதி. ஆபிரகாம் பாருங்க, வேதம் சொல்லுது, தன் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தான். ஆபிரகாம் கற்பம் செத்து போனதை எண்ணாதிருந்தான். தேவன் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், ஆகையால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அது அவனுக்கு தேவ நீதி ஆயிற்று அப்படின்னு எழுதியிருக்குது. அப்ப எது தேவ நீதி? என் சூழ்நிலை எப்படி இருந்துட்டு போகுது, அவர் சொல்லி இருக்கிறாரு, அவர் செய்வார் அப்படின்னு சொல்றதுதான் தேவ நீதி. ஏமே டாக்டர் ரிப்போர்ட் ஒன்று சொல்லும், எதிராக வந்த மேனேஜர் ஒன்று சொல்லுவாரு, கவர்மெண்ட் ஒன்று சொல்லும், சரீரம் ஒன்று சொல்லும், வயசு ஒன்று சொல்லும், ஜாதி ஒன்று சொல்லும், சூழ்நிலை ஒன்று சொல்லும், கையில் இருக்கிற காசு ஒன்று சொல்லும், பேங்க் அக்கௌண்ட் ஒன்று சொல்லும். இதெல்லாம் எண்ணாது இருந்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஐயோ உங்களுக்கு புரியுதா? எண்ணாது இருந்தான். எல்லாம் சொல்லுங்க, எண்ணாது இருந்தான். தன்னுடைய வீக்னஸை எண்ணாது இருந்தான். எதை எண்ணினான் அப்படின்னு சொல்லுது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அதை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு எண்ணிக்கிட்டே இருந்தான் அவன். அதுதான் தேவ நீதி, அதுதான் தேவ நீதி. நான் முழங்கால் போடுறேன், நான் ஜெபிக்கேன், நான் உபவாசிக்கிறேன், நான் அதை பண்ணுதேன் இதை பண்ணுதேன், ஏன் இன்னும் செய்யலை, அது சுயநீதி. சூழ்நிலை 1000 சொல்லிட்டு போகுது, நான் என்ன செஞ்சேன் என்ன செய்யறதுங்கிறதெல்லாம் ரெண்டாவது. ஆனா அவர் சொல்லி இருக்கிறார், எனக்கு நிறைவேற்றுவார் என்பதுதான் தேவ நீதி. ரோமரை எடுத்து வாசிச்சு பார்த்தா அழகா சொல்லுது எது தேவ நீதி. எப்படி ஒரு மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுறான், எப்படி அநீதிமானா இருந்தான், எப்படி பாவத்திற்குள்ள இருந்தான், எப்படி பாவியா இருந்தான், எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டான். கிறிஸ்துவை இயேசுவை சொந்த இரட்சகரா இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் போதே அவன் மீது தேவ நீதி வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுது. இனி நீங்க சட்டையை கிழிச்சிட்டு நடு ரோட்ல இருந்தாலும் நீங்க நீதிமான் தான். ஏன்னா உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு சட்டையை தேவன் உங்களுக்கு போட்டு விட்டுருக்கிறாரா? நீதிமான் என்கிற உடுப்பை தேவன் உங்களுக்கு உடுத்தி விட்டுருக்கிறார். இனி நீதிமானுக்கு ஏற்ற காரியங்களை செய்யுங்கள் அப்படிங்குது. ஒரு பணக்கார வீட்டு பையன், அவன் யாருன்னே தெரியாம என்ன பண்றான், ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியில போய் வளர்ந்துட்டு இருக்கிறான். எதுக்கு எடுத்தாலும் கேட்டு கேட்டு அழுது பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறான். ஒரு நாள் அவனுக்கு புரிய வந்துருச்சு, எல்லாரும் அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்பா நீ அந்த மாதிரி திருவிழாவில் காணாமல் போயிட்ட, உன்னை இவங்க இப்போ எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் உண்மையான தாய் தகப்பன் நான் தான்ப்பா உனக்கு, நீ வா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டு போனா அங்கே மேஜை நிறையா ஸ்வீட் இருக்குது, பழம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இவன் கேட்டு கேட்டு அழுதுன காரியங்கள் எல்லாம் டேபிள் மேலே என்ன பண்ணி இருக்குது, அப்படியே இருக்குது. ஆனால் கொஞ்ச நாளாக இவன் அந்த கஷ்டப்படுற வீட்டில் வளர்ந்ததுனால இவனுக்குள்ள பயம், நம்ம கேட்டு கேட்டு தானே எல்லாத்தையும் வாங்கியிருக்கிறோம், எதையும் போய் டைரக்டா எடுத்து பழக்கமே இல்லையே, அழுது தானே நம்ம கேட்டு பழக்கம்,
அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், அந்த டேபிள் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். வாயில் எச்சு ஊறிக்கிட்டே இருக்கு. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் இருந்துட்டு இருக்கானே இருக்கு. எப்பா நீ நீதிமான்பா, உன்னை அவர் ரத்தத்தினால கழுவிட்டாருப்பா, அவர் மேஜையில உனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி உட்கார வச்சுட்டாருப்பா, எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னா, இது இல்லை நான் முழங்கால் போட்டு அழுது உபவாசித்து தான் எதையாவது வாங்குவேன் அப்படின்னு நிலையா நிக்குது. சுயநீதி. ஏமே தேவ நீதிங்கிறது என்ன? அவர் கூட டேபிள்ல உட்கார்ந்து அவர் சொன்னபடி அவர் வச்ச சாப்பாடை எடுத்து சாப்பிட்றதுதான் தேவ நீதியா இருக்குது. அவர் சொன்ன ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது தான் தேவ நீதியா இருக்குது. சூழ்நிலை என்னமும் சொல்லிட்டு போகுது. சூழ்நிலை சொல்லுது பாருங்க, நீ லாய்க்கு இல்லாதவன், நீ திராணி இல்லாதவன், நீ எங்க ஒழுங்கா இருந்த, உனக்கு அவ்வளோ அறிவு கிடையாது, உனக்கு அவ்வளோ ஞானம் கிடையாது, இப்படி அநேக காரியங்களை சூழ்நிலை சொல்லிட்டு இருக்கு. நீ இதுக்கு முன்னாடி வளர்ந்த வீட்டை யோசிச்சு பாரு, பழச மறக்கலாமா, கவனமா நடந்துக்கோ, இப்படிலாம் நம்மளை வான் பண்ணிக்கிட்டே இருக்குது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, மீண்டும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் உங்களுக்கு தந்திருக்கிறாராம் பாருங்க. நீ டேபிள்ல இருந்து எடுக்கிறதுக்கு பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஏன்னா அப்பா இங்க இருக்கேன், ஒரிஜினல் அப்பா இங்க இருக்கேன். ஏமே உன்னை வளர்த்த அப்பா வேற, அவன் இஷ்டத்துக்கு வளர்த்துருக்கிறான், அவனுக்கு என்ன திராணி இருக்குதோ அதுக்கு வளர்த்துருக்கிறான். நான் சொல்றது இந்த உலக தகப்பனை தான் சொல்றேன். உங்க அப்பா, உங்களை பெத்த அப்பா, என்னைய பெத்த அப்பா, அவங்களுக்கு என்ன திராணி இருக்குதோ, அவங்களுக்கு என்ன வல்லமை இருக்குதோ அதன்படி வளர்த்துருக்குறாங்க. உங்களுக்கும் எனக்கும் ஒரிஜினல் அப்பா வேற. ஆமென், ஹல்லேலூயா. ஜான் துரன் ஒரு அங்கிள் உண்டு மதுரையில், அவர் இப்படி சொல்லுவார், நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருக்குங்கிற அறிவு தாண்டா உன்னை இப்படி வச்சிருக்குது, நீ 2 அப்பனுக்கு பிறந்திருக்க அப்படிம்பார். சொல்றது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு, ஆனா அதான் உண்மை. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா பிதாவே. நான் சொல்றேன், நீங்க இனி உங்களுடைய பெக்கர் லைஃப் இன்னையோட முடிவுக்கு வருது. அழுது அழுது ஜெபிச்ச நாட்கள் முடிவுக்கு வருது. கதறி கதறி கத்தி கத்தி கூப்பாடு போட்ட நாட்கள் முடியுது. ஏமே எல்லாரும் சொல்லுங்க, அப்பா பிதாவே. புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஏமே அது என்ன புத்திர சுவிகாரத்தின் ஆவி? என் வீட்டில் என் பெட்ரூம்ல யாரும் டப்புன்னு நுழைய முடியாது இல்லையா? வீட்டை க்ளீன் பண்ண வருவாங்க, வேலைக்கு வருவாங்க, யாராவது வருவாங்க, டப்புன்னு நுழைய முடியாது. ஆனால் என் பிள்ளை அப்படி கிடையாது. தபால் கதவை திறந்துட்டு அவள் பேசாமல் உள்ளே வரலாம். ஏன்னா அதுதான் புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஏமே இது நின்று பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்காது, பட்டார்னு கதவை திறந்து உள்ளே வந்துடும் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ மீண்டும் பயப்படுவதற்கு அப்படிப்பட்ட ஆவியை, வாசல் நின்று தட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கான ஆவியை பெறாமல் பட்டார்னு திறந்துட்டு உள்ள வந்து தேவையானதை எடுக்கிற அபிஷேகம் உனக்குள்ள இருக்குது, ஆவி உனக்குள்ள தந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். ஏமே அப்பா பிதாவே. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா பிதாவே. 1000 பிரச்சனை உங்களை சுத்தி இருக்கலாம், ஒரே தீர்வு, ஒரே மந்திரத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்பா பிதாவே. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா பிதாவே. ஒருத்தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ நிறைய கமிட்மெண்ட்ஸ், புதுசாக ஸ்டாக் வாங்கணும், வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், ரெண்டல் கொடுக்கணும், இப்படி வீட்டு ரெண்டல் கொடுக்கணும், ஷாப்புக்கான ரெண்டல் கொடுக்கணும்னு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ். ஃபினான்ஷியலாகவே நிறைய கமிட்மெண்ட்ஸ், அது போக நிறையா கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்தது. அப்போ நான் அவருக்கு ஒன்று தான் சொன்னேன், நான் மேலே எழுதுங்க, உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதுங்க அப்படின்னு எழுதினார். கிட்டத்தட்ட ஒரு 8 காரியமோ 9 காரியமோ வந்துச்சு. அதோடைய டாப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பச்சை கலரு இங்கில் எழுது. இப்போ நீங்கள் எழுதுனதில் டிஃப்ரெண்ட்டான ஒரு இங்க் கலரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேலே அப்பா பார்த்து கொள்வார்னு எழுதுங்க அப்படின்னு. ஏமே அப்பா. எல்லாம் சொல்லுங்க, அப்பா. அப்பா நல்லா சொல்லுங்க, அப்பா. கீழே நான் எழுத சொன்னேன், கீழே எழுதுங்க, இவ்வளவு தேவைகளுக்கும் நான் கடன் வாங்க மாட்டேன்னு எழுதுங்க. ஆச்சரியப்படுவீங்க, அந்த சீசனில் 1 ரூபா கூட கடன் வாங்காம
இருக்கிற ஸ்டாக்கே திரும்ப திரும்ப சேல் ஆகி பெரிய ஸ்டாக் எடுத்து லட்சக்கணக்கான லாபம் அவருக்கு உண்டானுச்சு ஒரே மாசத்துல. ஒண்ணுமே சொல்லலை. இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி ஆக்டிவேட் ஆனிச்சு பாருங்க. ஏமே அது வரைக்கும் பயம். நம்ம ஒழுங்கு இல்லையே, நம்ம ஒழுங்கா தைத்து கொடுக்கலையே, ஒழுங்கா காணிக்க கொடுக்கலையே, ஒழுங்கா சர்ச்சுக்கு போலையே, ஒழுங்கா அதை செய்யலையே, இதை செய்யலையே, உபவாசிக்கலையே, ப்ரேயர் பண்ணலையே அப்படிங்கிற பயத்துக்குள்ளேயே ஒரு ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு பாருங்க. புத்திர சுவிகாரத்தின் ஆவி இருந்தா அப்பாவுடைய பெட்ரூமை திறக்கிறதுக்கு பயம் இருக்காது. ஏமே ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா பெட்ரூமை திறக்கிறதுக்கு பயம் வேண்டாம். புத்திர சுவிகாரத்தின் ஆவி அப்பா பார்த்து கொள்வார். சொல்லுவோமா, அப்பா பார்த்து கொள்வார். ஆசையா இருக்குது ஒரே இடத்துல சொல்லுங்க, அப்பா பார்த்து கொள்வார், அப்பா பார்த்து கொள்வார், அப்பா பார்த்து கொள்வார். ஏமே பயம் வரும்போது சொல்லுங்க, அப்பா பார்த்து கொள்வார். உங்க திராணிக்கு மிஞ்சின தேவை எழும்பும் போது சொல்லுங்க, அப்பா பார்த்து கொள்வார். இல்ல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குனாலும் சொல்லுங்க, அப்பா பார்த்து கொள்வார். ஏமே நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஓரளவுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் கைகூடி வந்துட்டு இருக்குது, நல்லா இருக்கிறேன் அப்படின்னாலும் சொல்லுங்க, அப்பா பார்த்து கொள்வார். பயத்தின் ஆவி இது மட்டும் வெளியில போயிடுச்சுன்னா எல்லாமே சேர்ந்து மொத்தமா வெளியில போயிடும். ஏமே ஏன்னா இந்த பயம்தான், இது நான் சொல்ற பயங்கிறது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, பிதாட்ட முதல்ல ஆரம்பிக்குது. அவரை பார்த்து ஒரு மனுஷன் பயந்துகிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னா எவனை பார்த்தாலும் பயப்படுவான். வேலையை பார்த்தா பயப்படுவான், வீட்டை விட்டு வெளியில போனா பயப்படுவான், தன்னை விட ரெஞ்சாண்டிக்கா ஒருத்தர் வந்தா பயப்படுவான், தொழில் பண்ண பயப்படுவான், காசை கையில் எடுக்கிறதுக்கு பயப்படுவான், எல்லாத்துக்கும் பயப்படுவான் பாருங்க. ஆனா ஒரு மனுஷன் பிதாவின் கதவையே திறக்கிறதுக்கு தைரியமா உள்ள வந்துட்டான்னா எவனை பார்த்தும் அவன் பயப்பட மாட்டான், எதை பார்த்தும் பயப்பட மாட்டான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மீண்டும் பயப்படுவதற்கு பயப்படுகிற ஆவியை, உன அடிமைத்தனத்தின் ஆவியை தராமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். ஒவ்வொரு முறை ஃபியர் எழும்பும் போது சொல்லுங்க, எதிர்காலத்தை குறித்து ஃபியர், பிள்ளைகளை குறித்து ஃபியர், பணத்தை குறித்து ஃபியர், தொழிலை குறித்து ஃபியர், என்ன பயம் எழும்புனாலும் ஒன்று சொல்லுங்க, அப்பா பிதாவே. ஏமே சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த விஷயத்திற்கான டோரை நீங்க ஓபன் பண்றீங்க. அந்த விஷயத்துக்கான பிதாவினுடைய வீட்டு சாவியை போட்டு, பிதாவினுடைய வீடுனா யார் வீடு? உங்க வீட்டு சாவியை நீங்க போடுறீங்க. சாவியை போட்டா பயம் போகும். அப்பா பிதாவே என்பது இட்ஸ் எ கீ. ஆமென். அப்பா பிதாவே என்று கூப்பிடுவது சாவி பாருங்க. அது வரைக்கும் அந்த பிரேயரை யாருமே சொல்லி தரல இஸ்ரவேல் ஜனத்திற்கு. தேவனே தேவனேன்னு தான் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வராரு, வந்து பிரேயர் பண்ண எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னா, எடுத்த உடனே இப்படி ஆரம்பிக்கிறாரு, பிதாவே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஏப்பா நீ தேவனேன்னு கூப்பிட வேண்டியதில்லை, அப்பான்னு கூப்பிடு, எல்லாம் சால்வ் ஆகும் அப்படிங்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா அப்பா பார்த்து கொள்வார். ஆமென். தாவீது இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்குறான் பாருங்க. அவன் தான் இதை சொல்லி கொடுக்குறான். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடுங்கள், அவர் நல்லவர் என்று பாடுங்கள், அவர் வல்லவர் என்று பாடுங்கள் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறான். ஆசாப்னு ஒருத்தன் உண்டு, தாவீதுடைய கொயர் டீம். இஸ் கொயர் கை. கொயர்ல ஒரு உரமா நின்று பாடுற ஆள் பாருங்க. பிரசங்கம் பண்றவங்களை எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். கீபோர்டு போடுறவரை கூட ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். என்னத்தையாவது மியூசிக் ஏற்றி விட்டு நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கை காட்டிக்கிடுவாங்க. என்ன பிரதர்? ஆனா இந்த கொயர் கைஸை பெருசா யாரும் என்ன செய்ய முடியாங்க, கண்டுக்க மாட்டாங்க பாருங்க. இந்த ஆசாப்புக்கு தாவீது கற்றுக் கொடுக்குறான். என்ன பாடணும், எப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஒன்றும் இல்லடா, அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாடு. வேதம் ஆசாப்புக்கு ஒரு பட்டம் கொடுக்குது பாருங்க. இப்போ ஒவ்வொன்றா வசனம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம்னா ஒரு ஷிப்பே மெசேஜாக மாறிடும். நான் சட்டு சட்டுன்னு சொல்லுதேன், தீர்க்க தரிசனமாக அப்படியே நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஞான திருஷ்டிக்காரனாகி ஆசாப்பை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுது வேதம். கொயர் கைக்கு திரும்ப திரும்ப அவனுடைய ஆலயத்தில் பாட்டு என்ன? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதை சொல்லிக்கிட்டே இருக்கான். அடுத்த ப்ரொமோஷனுக்கு போயிடுறான். ஏமே நான் சொல்றேன், உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும்னா
ஒண்ணும் இல்ல. ஜெபம் கேட்கப்படணும்னா என்ன சொன்னேன்? அப்பா பிதாவேன்னு சொன்னா போதும். நீங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும்னா நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியம் அல்ல. இதற்காக நான் கல்லெறி வாங்கினாலும் எனக்கு கவலை அல்ல. ஜெபம் கூடாதுட்டாயா சொல்லிட்டு போ. ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. சொல்லுங்க, ப்ரொமோஷனுக்கு ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரொமோஷன், நான் வேலை பார்க்கல பிரதர், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு என்ன ப்ரொமோஷன் அப்படிங்களா? போன வருஷத்தை விட இந்த வருஷம் 50% லாபம் எடுக்கிறது தான் உங்களுக்கு ப்ரொமோஷன். நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன் பிரதர், ஆமா, இப்ப இருக்கிற ஜனங்களை விட 1000 மடங்கு நீ விருத்தி ஆகிறது தான் உனக்கு ப்ரொமோஷன். 5 வருஷமா சேம் ப்ராஜெக்ட்ல இருக்காத. ஊழியக்காரங்களுக்காக நான் சொல்றேன், 5 வருஷமா அதே ப்ராஜெக்ட். மாசம் ஆனா அந்த 10,000 ரூபாய் செலவு, 20,000 ரூபாய் செலவு இருக்காது. மாசம் மாசம் லட்சமா செலவு கூடட்டும், கமிட்மெண்ட்ஸ் கூடட்டும். 3 வருஷமா அதே சம்பளத்தில் இருக்காதீங்க. சொல்லுங்க, லார்ட் ஐ நீட் ப்ரொமோஷன், லார்ட் ஐ நீட் ப்ரொமோஷன். ஏமே ஞான திருஷ்டிக்காரனாகி ஆசாப்பை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா தீர்க்கதரிசியாகி ஆசாப் அப்படின்னு அடுத்த ப்ரொமோஷன் வருது. ஏமே அப்புறம் பார்த்தா சங்கீதத்துல 10 அதிகாரத்தை ஆசாப்புக்குனே எழுதி கொடுத்துட்டாங்க. ஏமே எங்க கொயர் பாயா இருந்தவன் தாவீதுக்கு ஈக்குவலான தீர்க்கதரிசியா வந்து நிற்கிறான். தாவீதுக்கு உடைய சங்கீத புத்தகத்துல என் புத்தகமும் இருக்கணும்னு சொல்லி 10 அதிகாரத்தை தேவன் அவனுக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஏமே ஒரே வார்த்தை தான் திரும்ப திரும்ப, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் வல்லவர் சொல்லிக்கிட்டே இருக்கான் பாருங்க. சாலமோன் ஆலயத்தை கட்டுறான். கட்டும் பொழுது சாலமோன் ஆலயத்தை கட்டும் பொழுது சமத்த இஸ்ரவேலும் வந்து நிற்கணும். பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. அவங்க முன்னாடி அந்த ஆலய பிரதிஷ்டை பண்ணும் பொழுது கொயர் டீம் என்ன பண்ணணும்? பாடணும் பாருங்க, பாடணும். அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? முந்தன நாளே என்ன பண்ணுவாங்க? பிராக்டிஸ் பண்ணுவாங்க. நீங்க சாலமோன் என்ன பாடல் பாட சொன்னான்னு எடுத்து போய் வாசிச்சு பாருங்க. இதை தான் சொல்றான், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை உயர்த்தினார்கள் அப்படின்னு தான் இருக்குது. இப்போ முந்தின நாள் பிராக்டிஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் பாடல் பாட ஆரம்பிச்சா ஆசாரியன் நிற்க கூடாத அளவுக்கு அங்க ஒரு மகிமை இறங்கி இருக்குது. நான் சொல்றேன், இன்றைக்கு பிரசங்கமே பண்றதுனாலும் பரவாயில்ல, ஆனா இன்னைக்கு ஒரு மகிமை இறங்கி, ஏமே ஹல்லேலூயா, சக்சஸ் ஆகிறது டஃப்பே கிடையாது பாருங்க. ஏமே வளர்றது டஃப்பே கிடையாது, பெருக்கம் டஃப்பே கிடையாது, சம்பாதிக்கிறதும் டஃப்பே கிடையாது. சின்ன சின்ன வார்த்தைகள்ல தான் இருக்குது பாருங்க. சூழல் எழும்பும் போது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஆபிரகாம் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தான். எல்லாரும் சொல்லுங்க, எண்ணாதிருந்தான். சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை எண்ணாதிருந்தான். எதை எண்ணினான்? சொல்லி இருக்கிறாரு, செய்வார். அவ்வளவுதான், சிம்பிள். என்ன சொல்ல, சொல்லி இருக்கிறாரு, செய்வார். இதுதான் தேவ நீதி. நான் பிரேயர் பண்ணியிருக்கேன், அதனால நடக்கும். நான் பீடி சிகரெட் அடிக்காம இருக்கேன், அதனால நடக்கும். நான் சரக்கு போடாம இருக்கேன், அதனால நடக்கும். நான் 10 நாளா எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கேன், அதனால நடக்கும். நடக்காது. அது சுயநீதி. என்ன பேஸ் பண்ணி இல்ல, அவரை பேஸ் பண்ணி இருக்கு, அதனால நடக்கும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஏமே பேசுற நான் பொய்யன், ஆபிரகாம் பொய்யன், புழுவனி, கெட்டின பொண்டாட்டிய தங்கச்சின்னு சொன்னவன், பொண்டாட்டியே ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2வது கல்யாணம் முடிச்சவன், அவன் பொய்யன். ஆனா சொன்னவர் உண்மை உள்ளவர். ஏமே ஹல்லேலூயா. இவன் எதையுமே யோசிக்கல. நான் ஒரு புழுவினின்னு யோசிக்கல, ஏன் அவனுக்கு பலன் இல்லைன்னு யோசிக்கல, கற்பம் செத்து போச்சுன்னு யோசிக்கல. அவன் யோசிச்சது ஒன்னே ஒண்ணுதான், அவர் உண்மை உள்ளவர், சொல்லி இருக்கிறார், செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் உண்மை உள்ளவர், சொல்லி இருக்கிறார், செய்வார். ஏமே
சூழ்நிலையில இதை சொல்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாருங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, இவ்வளவு விஷயத்த நீங்க சொல்லும் பொழுது நான் அதை ரிசீவ் பண்ணி அறிக்கை செய்தேன் பிரதர், ஆனா ஏன் எனக்கு இந்த சூழல் வந்தது அப்படிம்பாங்க. நீ கத்தி சண்டை கத்துக்கிட்டது கத்திய பாக்கெட்ல வச்சுட்டு சண்டை வரும்பொழுது என்கிட்ட வந்து பேசுறதுக்கு இல்ல. நீ கத்தி சண்டை கத்துக்கிட்டு இருக்கிறது சண்டை வரும்பொழுது கத்தி எடுத்து சுத்துறதுக்காக. அந்த சூழல்ல இருந்து சொல்லு, சொன்னவர் உண்மை உள்ளவர், எனக்கு நிச்சயமாய் செய்வார். ஆமென். அந்த சூழல்ல என்ன சொல்லணும்? அவர் செய்யற அற்புதத்துல நிறைய வெரைட்டி இருக்கும். சொன்ன மாதிரி நேத்து செய்த மாதிரியே இன்னைக்கு அற்புதம் அவர் செய்யறது இல்லை. டூ ஃபாஸ்டா செய்யறாரு. ஆமென். அன்னைக்கு நடந்த மாதிரி 6 அமரெல்லாம் அற்புதம் இப்போதைக்கு நடக்கிறது இல்லை. முதலே சொன்னேன் ஆராதனை ஆரம்பிக்கும் போதே, அன்னைக்கு இருந்த ஜனத்தொகை வேற, அன்னைக்கு இருந்த ஸ்ட்ரென்த் வேற, அன்னைக்கு இருந்த பாவம் வேற. இன்னைக்கு பாவம் கொடிகட்டி பறக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு இருந்த பாவத்துக்கு ஏற்ற கிருபை செயல்பட்டது. இன்னைக்கு பாவம் ரொம்ப இருந்ததுன்னா கிருபை இன்னும் அதிகமாகும். அன்னைக்கு இருந்த ஜனத்தொகை வேற, இன்னைக்கு இருக்கிற ஜனத்தொகை வேற. அப்ப அவ்வளவு பேரும் ரட்சிக்கப்படணும்னா அவ்வளவு திரளான அற்புதங்கள் நடக்க வேண்டியிருக்கு, அவ்வளவு வேகமா அற்புதங்கள் நடக்க வேண்டியிருக்கு. அன்னைக்கு இருந்த பஜாஜ் M80 இன்னைக்கு இல்லை இல்லையா? அன்னைக்கு இருந்த TVS 50 இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு இருந்த ஆட்டோ இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு எல்லாம் ஹை பவரா இருக்குது, எல்லாம் தொட்டாலே பறக்குது. குறைஞ்சது 350cc இருக்கு. உலக கண்டுபிடிப்பே தன்னுடைய கியூபிக் கெப்பாசிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுமா, இன்ஜினுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா இவர் எவ்வளவு நவீனத்தின் தேவனா இருக்கிறார் பாரு. அதே வேகத்தில் இன்றைக்கு அசைவாடிட்டு இல்லை. அவர் மாறாதவர், செயல்களில் மாறாதவர், ஆனா செய்கிற விதத்துல எப்பொழுதுமே அப்டேஷன்ல இருக்கிற கால். இன்றைக்கு ஒரு அப்டேஷனோட தான் வெளியில போக போறோம். ஏமே இன்னைக்கு சிலது நிறைவா எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, இந்த சர்வீஸ் லேர்னர்ஸ்க்கு உகந்ததா இருக்காது அப்படின்னாரு. நீங்க ஏதாவது கத்துக்கிடணும்னு வந்திருந்தா இன்னைக்கு ஏமாந்துருவீங்க. இன்னைக்கு காரியம் வாய்த்தலோட வெளியில போக போறோம். ஏமே ஹல்லேலூயா. கத்துக்கிடுறது நல்லது, கத்துக்கிடுறது நல்லது. புதன்கிழமை தோறும் கூகுள் மீட்ல கத்து கொடுக்குறோம். நான் யோசிச்சிருக்கேன், டெய்லி காலையில கூட இங்க எதையாவது ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கிறேன் நான். ஆமா, கத்துக்கிடுறது ரொம்ப நல்லது. ஆனா இன்றைய நாள் அதற்கான நாள் அல்ல. இன்னைக்கு காரியம் வாய்க்கும். ஆமா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது இல்ல? ஒரு ஊருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. திருநெல்வேலினா அல்வா, மதுரை மல்லி, திண்டுக்கல் பூட்டு, சிலர் பிரியாணி அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. நான் உங்களுக்கு ப்ராஃபஸியா சொல்றேன், உங்க ஊருக்கு நீங்க அடையாளமா இருக்க போறீங்க. ஏமே உங்க ஊருக்கு நீங்க அடையாளமா இருக்க போறீங்க. என் குடும்பத்துக்கே நான் அடையாளம் இல்லை, பத்திரிகையில் கூட பேர் போட மாட்டேங்காங்க அப்படிங்கிற சூழல்ல நீங்க இருக்கலாம். இன்னைக்கு ஒரு காட்சியை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. பைபிள் மாதிரி அருமையான ஒரு புத்தகம் ஒன்றும் இல்லை பாருங்க. மற்ற புத்தகங்கள் வாசிக்கும் போது சம்பவங்கள் படங்களாய் ஓடும், படங்களாக ஓடும். நீங்கள் ஒரு புக்கை வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், நாவல்களை எடுத்து நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிக்சரைஸ்டாக அப்படியே ஓடும். உங்களுக்கு தெரிஞ்ச கதாபாத்திரங்கள் எல்லாம் அந்த வேடத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே ஓடும். ஆனால் பைபிளை எடுத்து வாசிச்சா அங்கே என்ன சரித்திரத்தை நீங்கள் வாசிச்சிங்களோ அந்த சரித்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஓடும். அதுதான் மற்ற புத்தகத்துக்கும் பைபிளுக்கும் உள்ள வித்தியாசம். பைபிளில் நீங்கள் வாசிக்கிற வார்த்தை பைபிளில் இருக்காது. திரும்ப வாசிக்கும் போது அது உங்க மடியில ஏறி உட்கார்ந்துருக்கும். ஆமென். அது உங்க தலைமுறைகளுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கும், அது உங்க தலைக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த புத்தகத்தை
உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அப்படிங்கிறார். இதுக்கு மேல அது பைபிள்ல இருக்காது. நீ ஒரு ஸ்டோரியை எடுத்து வாசிச்சா, ஒரு சரித்திரத்தை எடுத்து வாசிச்சா, அதுவே உன்னுடைய சரித்திரமாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபினேசரே ஆராதனை, எங்கள் துணையாளரே ஆராதனை, எங்கள் எபினேசரே ஆராதனை, எங்கள் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, எங்கள் துணையாளரே ஆராதனை, எங்கள் எபினேசரே ஆராதனை, எங்கள் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, எளியோனை பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, பெயர் சொல்லி என்னை. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி. ஓ எபினேசரே ஆராதனை, எங்கள் துணையாளரே ஆராதனை, எங்கள் எபினேசரே எங்கள் துணையாளரே. நீர் என்மேல் வைத்த உம் கிருபையினால், நிர்மூலமாகாமல் காத்தீரையா, வினேசரே எங்கள் துணையாளரே எங்கள் எபினேசரே எங்கள் துணையாளரே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, ஓ மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி. எபினேசரே ஆராதனை, எங்கள் துணையாளரே ஆராதனை, எங்கள் எபினேசரே ஆராதனை, எங்கள் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ மறு அன்பை,
காருண்யத்தினால் எங்களை சேர்த்து கொண்டீர். உம்முடைய கிருபையினால் எங்களை சேர்த்து கொண்டீர். மிகுந்த இரக்கத்தினாலும் உருக்கத்தினாலும் அநாதி சிநேகத்தினாலும் திரளான அன்பினாலும் எங்களை மூடி, எங்களை நெருக்கி ஏவி, எங்களை இறுக அணைத்துக் கொண்டீர் ராஜா. இந்த அன்பை எங்களை வெட்கப்படுத்தாது என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார் என்று எழுதியிருக்கிறது. சூழ்நிலையோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, துரைத்தனமோ, அதிகாரமோ எதுவும் இந்த அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது என்று எழுதியிருக்கிறது. Thank you Lord Father. Thank you Lord Father. இந்த அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது என்றால் பரலோகத்தை விட்டு எங்களை யாரும் பிரிக்க முடியாது. பரலோக நன்மைகளை விட்டு யாரும் எங்களை பிரிக்க முடியாது. ஹெவன்லி அட்மாஸ்பியரை விட்டு யாரும் எங்களை பிரிக்க முடியாது. தேவாதி தேவனுடைய மார்பில் இருந்து யாரும் எங்களை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. தாவீது கையில் இருக்கும் ஆட்டை சிங்கத்தால் பிரிக்க முடியாது, கரடியால் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய உள்ளங்கையில் இருந்து எங்களை பறித்து கொண்டு போகிறது எது டேடி? எந்த பிசாசும் பறிக்க முடியாது, எந்த சூழ்நிலையும் பறிக்க முடியாது, எந்த உலகத்தின் சேனைகளும் பறிக்க முடியாது. Thank you Lord. எங்களையும் பறிக்க முடியாது, எங்களுடையதையும் பறிக்க முடியாது. Amen. Thank you Lord Father. இந்த அன்பை என்னை உயர்த்துகிறோம். உடைய தீர்க்க தரிசனங்களினால் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ராஜ்யத்தின் தீர்க்க தரிசன மைய சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆமென். ஒரே ஒரு வார்த்தையை மையமாக வச்சு தான் இன்னைக்கு முழு செய்தியும் இருக்க போது. மொத்தம் ஒரு 5 தீர்க்க தரிசனத்தை இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். 5 அல்லது 6, அவ்வளோதான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் ரொம்ப முக்கியம். இது வாக்குத்தத்தம் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, இது வாக்குத்தத்தம் அல்ல, இது தீர்க்க தரிசனம். வாக்குத்தத்தம் வந்து சர்டன் பீரியட் இருக்கு, அது நிறைவேறதுக்கு சர்டன் பீரியட் இருக்கு. ஆனால் ப்ராஃபஸி எப்படி கிடையாது, அது ஒரு டைம் ஸ்லாப்போடு வரும். என்னைக்கு நிறைவேறும் அப்படிங்கிறதோட சேர்ந்து வரும், அதுதான் ப்ராஃபஸி. ஏமே, நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இப்போதுலேருந்தே அது நிறைவேறும். ஏமே, இதோடைய டைம் ஸ்லாப் இப்படி தான், இப்போதுலேருந்தே அது நிறைவேறும். ஈச் அண்ட் எவ்ரிடே அது நிறைவேறும். வாக்குத்தத்தங்கள் வந்து ப்ராசஸ், அப்படியே மெதுவாக நிறைவேறும். உன் சந்ததி எப்படி இருக்கும், வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும் அப்படின்னு சொன்னால் ப்ராசஸ் இருக்குது. அவனுக்கு குழந்தை பிறக்கணும், அதுக்கு சந்ததி வரணும், அதுக்கு சந்ததி வரணும், அதுக்கு சந்ததி வரணும், இப்படிலாம் பார்த்து நட்சத்திரத்தின் அளவா அது இருக்குது. ஆனால் ப்ராஃபஸி அப்படி கிடையாது இல்லையா? ப்ராஃபஸி என்ன, பஞ்ச நாட்கள் முடியிற வரைக்கும் உனக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? டைம் ஸ்லாப்போட வருது. எண்ணெயும் செலவழியாது, மாவும் செலவழியாது, எடுக்க வந்துட்டு. இதுதான் தீர்க்க தரிசனம். பாருங்க, நான் இன்னைக்கு சொல்ல போகிற 5 தீர்க்க தரிசனம் ரொம்ப முக்கியமானது. 5ன்னு குத்து மதிப்பாக அடிச்சு விடுதேன், 6ஆகவும் இருக்கலாம், பேச தானே வரும். ஸோ அதனால் ரொம்ப உங்களுடைய முழு கவனமும் இந்த வார்த்தைகளின் மீது இருக்கட்டும். இடையில ஒர்ஷிப் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். இட்லிக்கு மாவு அரைக்கும் போது இடையில என்ன பண்ணுதாங்க, அந்த மாதிரி இல்லைன்னா கச்சிக்கு ஒரு சத்தம் வரும். தண்ணியை ஊற்றும் போது சலப்பு என்ன பண்ணிடுவோம், கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓடும். இன்ஜெக்ட் பண்ணிடுவோம் இன்னைக்கு. ஆமென், ஹல்லேலூயா. டேப்லெட்டாக போடுறது ஒன்று இருக்குது இல்லையா? டேப்லெட்டாக போட்டு அது ஜீரணிச்சு உள்ளே போய், ஆனால் வெயினில் இன்ஜெக்ட் பண்ணால் ஆக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி சில ப்ராஃபஸிஸை, சில காரியங்களை நான் உங்களுக்கு வந்து வெயினில் இன்ஜெக்ஷனாக போட போகிறேன். ஆமென். உள்ள டைரெக்டாக ஏற்ற போகிறேன். ஸோ ஆவியானவர் ஏற்ற போகிறார். ஸோ அதுக்காக என்ன பண்ணுங்க, ரெடியாக இருந்துக்கோங்க. Glory to the living God. சொல்லுங்க, என்னையும் என் தலைமுறையும். எல்லாரும் சொல்லுங்க, என்னையும் என் தலைமுறையும்
தேவன் நன்மையின் அடையாளமாய் நிலை நிறுத்துவார். ஆமென். இப்போ ப்ராஃபஸி ஸ்டார்ட் ஆகிட்டு, இது ஏதோ டைட்டில் நினச்சிக்கிடாதீங்க, தீர்க்க தரிசனம் இது. ஐயோ, மறுபடியும் சொல்லுவோம். என்னையும் என் தலைமுறையையும் தேவன் நன்மையின் அடையாளமாக நிலை நிறுத்துவார். ஆமென். உங்கள் பழைய ஐடென்டிட்டிலாம் இன்னைக்கு அழிய போகுது. அது எவ்வளோ ஒஸ்டான ஐடென்டிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி அதெல்லாம் ரப் ஆகும், இன்றைக்கி அதெல்லாம் எரேஸ் ஆகும், இன்றைக்கி அதெல்லாம் டெலிட் ஆகும். இன்னையிலேருந்து நியூ ஐடென்டிட்டி உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். குட்னஸுக்கான எக்ஸாம்பிளாக தேவன் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் தலைமுறையை உங்களை நிலைநிறுத்துவார். எல்லாரும் சொல்லுங்க, ஷோகேஸ் பண்ணுவார். பிரம்மாண்டமான கார் ஷோரூமில் ஃப்ரண்ட்டில் சில கார் நிற்கும், பார்த்துருக்கீங்களா? பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அசிங்கப்பட்டு போகும். பின்னாடி என்ன இருக்கும்? சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அங்கே உடைச்சல் ஓஞ்ச கார்கள், பழைய கார்கள் எல்லாம் சர்வீஸ்க்காக வந்திருக்கும். ஆனால் கார் ஷோரூமில் ஃப்ரண்ட்டில் காரை நிப்பாட்டியிருப்பாங்க பாருங்கள். புத்தம் புதுசாக இருக்கும், நல்ல அட்ராக்டிவான கலராக இருக்கும் இல்லையா? ஆண்டவர் எனக்கு இந்த காட்சியை காட்டிகிட்டே இருந்தார். நான் சொல்கிறேன், உலகம் உங்களை பார்க்கும்போது பின்னாடி கேரேஜில் இருக்கிற காராக இல்லை, கார் ஷோரூமில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற கார் மாதிரி பலன்னு கொண்டு வந்து நிறுத்த போகிறார். ஏமே ஷைனிங் ஆக போகுது. ஏமேன். மெருகு ஏற போகுது. எல்லாரும் சொல்லுங்க, மெருகு ஏற போகுது, ஷைனிங் ஆக போகுது, பலன்னு ஆக போகுது. புது கார் வாங்குவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. Be serious on the presence of God அப்படின்னு சொல்லி கென்னத் கோப்லாண்ட் இப்படி சொல்கிறார். கென்னத் கோப்லாண்டும் மைல்ஸ் மோன்ராயும் ஒரு பெரிய மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது பயங்கரமான தேவ பிரசன்னம் இறங்கிட்டு இருக்குது. இந்த மைல்ஸ் மோன்ராய் வந்து நம்மளை மாதிரி ஒரு ஆள், இடையில ஜோக் அடிப்பார். நல்ல அப்படி ஜோக்கில் பேசுறதுக்கு என்ன செஞ்சிட்டாரு, உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நானும் கோப்லாண்டும் ஒரு ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருக்கோம். ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு. உட்காந்துட்டு இருந்த கோப்லாண்ட் எந்திரிச்சு ஓடி வந்து மைக்கை பிடிங்கிட்டு சொன்னார், இந்த வார்த்தையை நான் கேன்சல் பண்ணுறேன். நீ விளாண்டுக்கிட்டு இருக்கியா? எவ்வளோ பெரிய பிரசன்னம் நிறைஞ்ச ஏரியாவில் நீ பேசிக்கிட்டு இருக்கிற, நீ சொல்கிறது அப்படியே நடந்துடும், அதை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? மைல்ஸ் மோன்ராய் ஃப்ளைட்டு கிளாஷில் இறந்து போயிட்டார், ஒய்ஃபோடு சேர்ந்து. அப்போ அவர் சொல்கிறாரு, பிரசன்னத்தில் நீ விளையாட்டுக்கு எதாவது சொன்னால் கூடாது, 100% நிறைவேறும் அப்படிங்கிறார். 100% நிறைவேறும். எல்லாம் சொல்லுங்க, 100% நிறைவேறும். அதனால் கார் வாங்குவேன் அப்படின்னு நான் சொல்கிறத விளையாட்டா நீங்கள் எடுத்துடாதீங்க. ஆமென். கார் வாங்குவீங்க. ஐயோ, நல்ல புது காராக வாங்குவீங்க, செகண்ட் ஹேண்ட் இல்லாமல் வாங்குவீங்க, கடன் இல்லாமல் வாங்குவீங்க, இஎம்ஐ இல்லாமல் வாங்குவீங்க. நானும் என் தலைமுறையும் நன்மையான அடையாளமாய் இந்த உலகத்தில் வெளிப்பட போகிறோம். ஏமே லூக்கா 11:30. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாக இருந்தது போல. யோனா இஸ்ரவேல்காரன், சரியா? வடக்கு ராஜ்யத்தில் உள்ளவன். இந்த வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம்னா என்னங்கிறத இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்கிறேன். வடக்கு ராஜ்யத்தில் உள்ளவன் பாருங்க. இந்த நினிவேங்கிறது அசிரியா தேசத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைநகரம் பாருங்க. இது அதோடைய கேபிட்டல். அவன் ஊர் வேற, இவன் ஊர் வேற. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஊரை பற்றி பேசணும்னா அவனை பற்றி பேசாமல் பேச முடியாது அப்படிங்கிறார். சிலருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நினிவே பற்றி பேசணும்னா யோனாவை பற்றி பேசாமல் பேச முடியாது. ஏமே நான் சொல்கிறேன், உங்கள் ஊரை பற்றி பேசணும்னா உங்களை பற்றி பேசாமல் பேச முடியாது. நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் யோனா இருந்தது போல, ஏமே திருநெல்வேலிக்கு அடையாளமாய் ஜமகர். நீ உங்க பேரை போட்டுக்கோ. மறுபடியும் சொல்றேன், அற்புதங்களுக்கான அடையாளமாய் தேவன் உங்களையும் உங்கள் தலைமுறையையும் நிலைநிறுத்துவார்.
அதிசயமான வாழ்க்கைக்கு அடையாளமாய் தேவன் உங்களையும் உங்கள் தலைமுறையும் நிலைநிறுத்துவார். ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு தேவன் உங்களையும் உங்கள் தலைமுறையும் நிலைநிறுத்துவார். ஆரோக்கியமான வாழ்க்கையின் அடையாளமாக தேவன் உங்களையும் உங்கள் தலைமுறையும் நிலைநிறுத்துவார். நன்மைக்கான அடையாளமாக தேவன் உங்களையும் உங்கள் தலைமுறையும் நிலைநிறுத்துவார். தேவனுக்கு மறைச்சு வைக்கிறது பிடிக்காது. எப்படி நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமா யோனா இருக்கிறானோ அந்த மாதிரி மனுஷகுமாரனும் அடையாளமா இருக்கிறார், மனுஷர்களுக்கான அடையாளமா இருக்கிறார் அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லுது. ரோமர்ல சொல்லுது, இயேசுவை பிதா அடையாளப்படுத்தினார். எதற்கு அடையாளப்படுத்தினார்? அடையாளப்படுத்தி பப்ளிக் ஷோ பண்ணார் அப்படின்னு சொல்லி ரோமர்ல சொல்லுது. பாருங்க, என்ன அடையாளப்படுத்தினார் அப்படின்னா, இவர் மரணத்தை ஜெயித்தவர் என்று அடையாளப்படுத்தி பப்ளிக் ஆக்கினார் அப்படின்னு. பிசாசை ஜெயித்தார் என்று சொல்லி அடையாளப்படுத்தி தேவன் பப்ளிக் ஆக்கினார் அப்படின்னு இருக்குது. உங்களை அடையாளப்படுத்தணும் அப்படின்னா உங்களை பப்ளிக் ஆக்கணும்னு அர்த்தம். ஏமே 4 பேருக்கு இல்ல, 4 தெருவுக்கு அல்ல, மறுபடியும் சொல்ல, 4 பேருக்கு அல்ல, 4 தெருவுக்கு அல்ல, ஒரு தேசமே உங்களை உற்று பார்க்கிற அளவுக்கு தேவன் அடையாளப்படுத்துவார். பிசாசையும் தேவன் அடையாளப்படுத்தினார். அவன் தோத்து போனவன் என்பதை பப்ளிக்காக்கி அடையாளப்படுத்தினார். ஏமே ஆபிரகாமையும் தேவன் அடையாளப்படுத்தினார். விசுவாசம்னா என்னங்கிறத அவனை பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அடையாளப்படுத்தினார். குழந்தையே இல்லாதவனுக்கு நட்சத்திரத்தை போல குழந்தை வருது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஆபிரகாம் தான் அடையாளம் அப்படின்னு அடையாளப்படுத்தினார். சந்ததியே இல்லாம இருந்தவளுக்கு அவள் சந்ததியில ராஜாக்கள் வரும் என்பதை சாராள பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அடையாளப்படுத்தினார். அப்படி இயேசு அடையாளப்படுத்தினவர், ஆபிரகாமை அடையாளப்படுத்தினவர், நோவாவை அடையாளப்படுத்தினவர், யோனாவை அடையாளப்படுத்தினவர், இன்றைக்கு உங்களையும் உங்கள் தலைமுறையும் அடையாளப்படுத்துகிறார். ஏமே நன்மைக்கான அடையாளமாய் அவர் அடையாளப்படுத்துகிறார். ஆசீர்வாதம்னா என்ன என்பதற்கான அடையாளமாய் தேவன் வைக்கிறார். இருக்கிறதுலே ரொம்ப சின்ன புத்தகம், 4 அதிகாரம் இருக்குது. சின்ன ப்ராஃபட் புத்தகம், 66 புத்தகம் உள்ள ஏசாயா இருக்குது, 52 புக்கு, எரேமியா 52 இருக்குது, 48 என்னமோ இருக்குது, எசேக்கியேல் இருக்குது. இதெல்லாம் பெரிய ப்ராஃபட்ஸு. ஆனால் நோவா 4 அதிகாரம் பாருங்க, அதில் ஃபுல்லாக அவனுடைய அந்த ட்ராவல் ஜேர்னி தான் அதில் இருக்கும். பெருசாக ஒன்றும் இருக்காது. அவன் நினிவேக்கு ஆண்டவர் கிளம்பி போக சொல்கிறாரு. போகிற வழியில் என்ன நடந்தது, ஏது நடந்தது, என்ன ஆணுச்சு அப்படிங்கிறது தான் 4 விஷயந்தான். அந்த புத்தகத்தில் இன்னொரு ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, தீர்க்க தரிசன புத்தகம்னு பேர். ஆனால் சொன்ன தீர்க்க தரிசனம் ஒரே ஒரு வரி. இல்லை சொல்லுங்க, சொன்ன தீர்க்க தரிசனம் ஒரே ஒரு வரி. புத்தகம் 4 அதிகாரம், ஒரே ஒரு வரி. ஒரு வரி தான் தீர்க்க தரிசனம். ஏசாலையாவது அடிச்சு விட்டுருக்கோம். அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், அங்கே ஆயிரும், இங்கே ஆயிரும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்டதை அடிச்சு விட்டுருக்கோம். எரேமியால சொல்லவே வேண்டாம், புரியவே புரியாது, அந்த மாதிரிலாம் அடிச்சு விட்டுருக்கோம். ஓசியா 14 அதிகாரம் அது ஒரு பக்கம் அடிச்சு விட்டுருக்கோம். ஆமோஸ் ஒரு 9 அதிகாரம் அது ஒன்று அடிச்சு விட்டுருக்கோம். ஆனால் இதில் ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் தான், அதுவும் நடக்கலை. ஆனால் கிறிஸ்து இயேசு அடையாளப்படுத்துகிறார் பாருங்க. தீர்க்கதரிசியாகிய யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளம். சிலருக்கு புரிஞ்சுட்டு அதனால நீங்க தட்டிட்டீங்க. நீங்க நல்லா தட்டுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உங்க பாஸ்ட் சொல்லிக் கொள்ற அளவுக்கு பெரிய புத்தகமா இல்ல, ஒட்டுமொத்தமா 4 வரியில முடிச்சிடலாம் பிரதர் என் வாழ்க்கைய அப்படிங்கிற அளவுக்கு சின்ன பதிப்பகமா இருக்கலாம், சின்ன பதிவா இருக்கலாம். நீங்க சொன்னது ஒண்ணு கூட நிறைவேறாம கூட இருக்கலாம். ஆனாலும் நான் சொல்றேன், தேவன் உங்களை ஒரு பட்டணத்துக்கு அடையாளமாய் நிறுத்துவார். ஏமே ஒரு பட்டணத்துக்கு அடையாளமாய். 2 ராஜாக்கள் 14 அதிகாரம் 25 வார்த்தை 25, 26. 2 ராஜாக்கள்
திரும்ப சேர்த்து கொண்டார். இதாவது யோனா தீர்க்கதரிசியினுடைய பழைய வாழ்க்கை இது, சரியா? யோனா தீர்க்கதரிசி, அவ அப்பாவும் ஒரு தீர்க்கதரிசி. என்ன பண்ணுறாரு இவர்? எரேபியாமை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு அப்படின்னு சொல்லியிருக்குது. நிறைவேற்றப்பட்ட தீர்க்க தரிசனம் ஒட்டுமொத்த ராஜாக்கள் புத்தகத்திலேயே ஒரே ஒரு இடத்துல சொல்லி ஒரே ஒரு வசனம் மட்டும் ஒதுக்கி முடிச்சு வச்சிருச்சு. இல்லை சொல்லுங்க, சக்சஸ் ஆனது ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிருச்சு. ஆனால் ஃபெயிலியர் ஆனதை 4 அதிகாரம் கொடுத்து அடையாளமும் படுத்தி உயர்த்தி வைக்குது. நான் சொல்கிறேன், உங்கள் சக்ஸஸில் தேவன் எப்படி உங்களை வெளிப்படுத்த போகிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் பயங்கரமான தோல்வியில் இருந்தீங்கன்னா உங்கள் தோல்வியை வச்சே தேவன் உங்களை அடையாளப்படுத்துவார். ஏமே, உங்கள் தோல்வியே மாற்றி தேவன் உங்களுக்கு அடையாளப்படுத்துவார். உங்கள் உடைஞ்சு போன வாழ்க்கையை வச்சே தேவன் அதில் மகிமைப்படுவார். உங்கள் சுக்குநூறான வாழ்க்கையை வைத்தே தேவன் அதில் மகிமைப்படுவார். ஆண்டவருடைய ஐடியாலஜி எப்படி தான் இருக்குது. எல்லாம் பார்க்கும்போது ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்ற இடத்த பார்த்து வீக்கா இருக்கு அப்படிம்பாரு. எரிகோ மதில் பயங்கர ஸ்ட்ராங் அப்படின்னு எரிகோ பட்டணத்தாரெல்லாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்றாரு, பார்க்க எப்படி இருக்குதுன்னு? ஸ்ட்ராங்கா இருக்கு, வீக்கா இருக்கு அப்படிங்கிறாரு. எல்லாரும் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறாரு. படையே இல்லை, எல்லாம் வீக்கா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு வந்து நிற்கிறாங்க பாருங்க ராஜாக்கள்லாம். யார் சொன்னா? அவனோடு இருக்கிறவர்களிலும் உங்களோடு இருக்கிறவர் அதிகம் அப்படிங்கிறாரு. எல்லாரும் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, இதை வச்சு தான் நான் வரலாறே படைக்க போறேன் அப்படிங்கிறார். ஏமே, நான் சொல்றேன், உங்க தோல்வியே உங்களுடைய மிகப்பெரிய வரலாறா திரும்ப போகுது. உங்க தோல்வியே பெரிய வரலாறா திரும்ப போகுது. ஐயோ, மறுபடியும் சொல்றேன், உங்க தோல்வியே பெரிய வரலாறா திரும்ப போகுது. சரித்திரமாய் மாறப்போகுது, சரித்திரமாய் மாறப்போகுது. நிறைவேற்றப்பட்ட தீர்க்க தரிசனம். எத்தனை நாள் இந்த 2 ராஜாக்களை வாசிச்சிருப்பீங்க? அங்க யோனா இருந்ததே பல பேருக்கு இப்பதான் தெரியும். தெரியுதா? ஏன்னா எனக்கே நேத்தான் தெரிஞ்சது. எத்தனையோ நாள் வாசிச்சிருக்கேன் அந்த 2 ராஜாக்களை. வேற ஏதோ யோனா போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 2 யோவாஸ் வரும். ஒருத்தன் யூதாவுடைய ராஜா, இன்னொருத்தன் இஸ்ரவேலுடைய ராஜா. 2 எரேபியாம் வரும். இப்படியெல்லாம் வாசிச்சு கன்ஃபியூஸ் ஆனதுனால இந்த யோனா ஏதோ ஒரு பழைய யோனா போல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இல்லை, யோனா புத்தகத்தில் 1வது வசனத்திலே அப்பம் பேரோட சேர்ந்து தான் யோனா பேரை போட்டிருக்கு. இதுங்கேயும் அதே அப்பம் பேர் தான் கொடுத்துருக்குது. சில வரலாற்று வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இந்த யோனா யார் அப்படின்னு சொன்னால் சூனேமியாளுக்கு பிறந்த குழந்தை அப்படிங்கிறாங்க. கணம் பொருந்திய ஸ்ரீயானைய சூனேமியாளுக்கு பிறந்த குழந்தை அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது செத்து உயிரோடு எழும்பின குழந்தை தான் இந்த யோனா அப்படின்னு சொல்றாங்க. அது வேற பின்புலம்னு வச்சுக்கோங்களேன், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இங்க சம்பவம் என்னன்னா, சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமும் நடக்கல, 4 அதிகாரம் தான், ஆனாலும் தேவன் அவனை அடையாளப்படுத்தினார் என்பது. ஏமே, புதிய உடன்படிக்கையில் புதிய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 10 தடவை யோனாங்கிற பேர் பதியப்படுது. கிட்டத்தட்ட 10 தடவை பதியப்படுது. அதுவும் இயேசு சொல்றாரு, அவருடைய உயிர்த்தெழுதலை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, எப்படி யோனா 3 நாள் வயிற்றுக்குள்ள இருந்தானோ அதே மாதிரி மனுஷகுமாரனும் கல்லறைக்குள்ள 3 நாள் இருப்பாரு. அவன் எப்படி கக்கப்பட்டானோ அப்படி இவரும் உயிரோட எழும்புவார் அப்படின்னு யோனாவை அடையாளப்படுத்தி சொல்றார். ஏமே, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த காலகட்டத்தில், இந்த நூற்றாண்டின் கிறிஸ்தவ வரலாற்றின் தவிர்க்க முடியாத நபர்களாய் தேவன் உங்களை வைப்பார். ஏமே, முக்கியமான ஒரு இடத்துல தேவன் உங்களை வைப்பார். இங்க நடக்கக்கூடிய மிகப்பெரிய சட்ட மாற்றங்களுக்கு தேவன் உங்களையும் உங்கள் தலைமுறையும் ஐயோ ஃபீல் சம்திங். உங்க பிள்ளைங்க கீ போஸ்ட்ல போய் உட்காருவாங்க. ஏமே, கீ போஸ்ட்ல போய் உட்காருவாங்க. நீங்க சொன்ன மாதிரி 5 தீர்க்க தரிசனம் முடிஞ்சிட்டு பிரதர் அப்படிங்கீங்களா? இன்னும் சொல்ல ஆரம்பிக்கவே இல்லை, ஒன்று தான் சொல்லியிருக்கேன். என்ன தீர்க்க தரிசனம்? உங்க தோல்வியை வச்சே தேவன் ஒரு சரித்திரத்தை படைப்பார். ஏமே,
தோல்வியை வச்சே சரித்திரம் படைப்பார். பெர்ஃபார்மன்ஸ் கூட ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு, சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினது 2 ராஜாக்கள்ல. பெர்ஃபார்மன்ஸ், நல்ல பெர்ஃபார்மன்ஸ், சொன்னபடியே நடந்துருச்சே, உண்மையிலே நீ ப்ராஃபிட் தான்டே அப்படின்னு சொல்லதுக்கு நிறைய இருக்கு. ஆனால் இங்கே ஆண்டவர் அடையாளப்படுத்துறதுக்கு பெர்ஃபார்மன்ஸை பயன்படுத்தலை. இல்லை சொல்லுங்க, பெர்ஃபார்மன்ஸை பயன்படுத்தலை, அவர் கிருபையை பயன்படுத்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் கிருபையை பயன்படுத்தி இருக்கிறார். நான் சொன்ன எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்குது. சொல்லப்போனால் 100% நிறைவேறி இருக்குது. டவுட்ஃபுல்லான எந்த தீர்க்க தரிசனத்தையும் நான் சொல்றது இல்லை. அக்யூரேட்டா இருந்தது, தெளிவா இருக்குது, ஸ்பிரிட்ல எனக்கு ஃபீல் ஆனா மட்டும்தான் வாயை திறந்து நான் சொல்லுவேன். சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் 100% நிறைவேறி இருக்கிறது. ஆனால் அதனால் நான் தீர்க்கதரிசி அல்ல. நாட் பேஸ்ட் ஆன் மை பெர்ஃபார்மன்ஸ். ஆமென். அவர் என்னை தீர்க்கதரிசியாய் அழைத்திருக்கிறார், ஆகவே நான் தீர்க்கதரிசி. நான் சொன்னது நடக்கலனாலும் கவலை இல்லை. நான் சொல்றேன், தேவன் நீங்க அதை தான் மறுபடியும் சொல்றேன், நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட்ல தேவன் உங்களை அடையாளப்படுத்துறது இல்லை. உங்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்றே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், ஆகவே அடையாளப்படுத்துவார். ஆகவே அடையாளப்படுத்துவார். யோனாவுடைய இந்த புத்தகம் துவங்கும் போது பின்மாற்றத்தில் துவங்குது. பின்மாற்றத்தில் துவங்குது. பிளாக் ஸ்லைடர் ஜோனா ஆரம்பிக்கும் போதே டிஸ்ஓபீடியன்ட்ல தான் இந்த புக்கு ஆரம்பிக்குது, பின்மாற்றத்தில் ஆரம்பிக்குது. ஆனால் முடியும் போது ஒரு சைன்ல முடியுது, ஒரு அடையாளப்படுத்துகிறதுல அந்த புத்தகம் முடியுது. பாருங்க, நான் சொல்றேன், நீங்க இன்றைக்கு பயங்கரமான பின்னடைவில் இருந்து கூட வந்திருக்கலாம். சில காரியங்களை தோத்து போய் கூட நீங்க வந்திருக்கலாம். அது உங்களுடைய துவக்கமா இருக்கலாம். ஆனா முடிவு என்ன என்பதை நான் இப்ப நான் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கிறேன். முடிவு உங்களை தேவன் அடையாளப்படுத்துவார். ஆமென். உங்களை தேவன் அடையாளப்படுத்துவார். சங்கீதம் 86:17 இப்படி சொல்லுது பாருங்களேன். வாசிங்க பார்க்கலாம். தயவு செய்து ஆமென். விரோதி பார்க்கும்படியா ஒரு அடையாளத்தை, அதுவும் ஃபேவரான ஒரு அடையாளத்தை தேவன் உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு உண்டு பண்ணுவார். ஆமென். சொல்லுங்க, அனுகூலமான அடையாளம். நினைவேக்கு போறான். சண்டே கிளாஸ்ல இருந்து இதெல்லாம் படிச்சது இல்லையா, முக்கால்வாசி பேர் தெரிஞ்சிருக்கும். அதனால ஒவ்வொரு வசனமா எடுத்து சொல்ல முடியாது. இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் அந்த யோனா புத்தகத்தை வாசிச்சு பாருங்களேன், 10 தடவையாவது வாசிக்கணும்னு தோணும். அவ்வளவு ப்ராஃபஸி உள்ள இருக்குது, அவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் உள்ள இருக்குது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதில் ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் தான் இருக்குது அப்படின்னு, அதுவும் நிறைவேறாத தீர்க்க தரிசனம் அப்படின்னு. இல்லை, ஒவ்வொரு வார்த்தையிலையும் அதில் தீர்க்க தரிசனம் இருக்குது. அதில் ஒரு வார்த்தையை தான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களை தேவன் அடையாளப்படுத்துவார் அப்படின்னு. நினைவேக்கு போ அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்றான்? டைரக்டா எக்ஸாக்டா ஆப்போசிட் ரூட்டை எடுத்து என்ன பண்றான்? தர்ஷீஸுக்கு போறான். இந்த இந்த இது இவன் தீர்க்க தரிசன ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, நீ நினிவேக்கு எதிராக போய் பேசு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, இது அசிரியா ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருந்த நாட்கள். இந்த அசிரியா ராஜாக்கள்ங்கிறது சாதாரணமான ஆள் கிடையாது பாருங்க, பயங்கர கொடூரமானவனுங்க. சைக்கோ பாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது இஸ்ரவேல் போய் ஒரு நாட்டை அடிக்குது, அதை சுதந்திரித்து கொள்வது, இதெல்லாம் நடக்கும்போது கூட ஒரு யுத்தம், ஒரு நாட்டுக்குமான யுத்தம். அதில் நம்ம வெட்டு குத்தெல்லாம் கன்சிடர் பண்ண முடியாது, அதில் இறக்கம்லாம் பார்க்க முடியாது. எதிராக இருக்கிறவனா போட்டு தள்ளிட்டு சுதந்திரிக்கணும் தான். ஏன்னா ஆண்டவரே சிலர் அழிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இந்த அசிரியா ராஜாக்கள் யுத்தத்துக்காகலாம் கொலை பண்றது இல்லை, நேரப்போக்குக்கு கொலை பண்ணுவானுங்க. பிடிச்சு வச்சு கண்ணை நோண்டி அவன் கத்துறத ஆராய்ச்சியாளர்கள் சொன்னது. இது சில கல்வெட்டுகள், அங்கே உள்ள தூணில் எழுதி வச்ச காரியங்கள்லாம் பார்க்குறாங்க பாருங்க. பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க, அவங்க கத்துற சத்தம் எங்களுக்கு அவ்வளவு இனிமையான பாடல்களாக இருந்தது அப்படின்னு எழுதி வைக்கிறானா. கண்ணை நோண்டும் பொழுது அவனுக்கு கதறத
விரோதியான நாடுகளாக இருக்கட்டும் அல்லது பக்கத்தில் இருக்கிற ராஜ்யங்களாக இருக்கட்டும், சும்மா சும்மா போய் என்ன பண்ணுறது, மக்களை பிடிச்சிட்டு வந்து கழுத்தை வெட்டி தோலை உரிச்சு தூணில் என்ன பண்ணுவாங்களாம், வால்பேப்பர் மாதிரி ஒட்டி வைப்பாங்களாம். அணுவா சித்திரவதை பண்ணி கொலை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இஸ்ரவேல் ஜனத்தாண்டவர் வந்து யுத்தத்திற்கு போகும்போது விரோதி அழிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு, கொன்று அப்படின்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் போகிற வழியில் நடக்கிறது, போகிற வழியில் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறது. ஆனால் இவனுக்கு அப்படி இல்லை. ஆட்களை பிடிச்சி வச்சு என்ன பண்ணுறாங்க, தோலை உரிச்சு, உயிரோடு இருக்கும்போது தோலை உரிச்சு போய் சுற்றி ஒட்டி இந்த மாதிரிலாம் பயங்கர சைக்கோத்தனமான வேலைகளை பண்ணி அணுவா சித்திரவதை பண்ணி கொலை பண்ணி அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறது தான் இவனுங்களுடைய வேலை. இப்போ இப்படி நடந்துகிட்டு இருக்குங்கிறது யோனாக்கு நல்லா தெரியும். யோனாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஊருக்கு போ, நீ பண்றதெல்லாம் தப்புன்னு அவன்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாரு. ஓமன்ல போய் ஐஎஸ்ஐக்கு எதிராக பேசுனா எப்படி இருக்கும், தூரமா சுற்றுவான் இல்லையா. அல்லது பிடிச்சி முழங்கால் போட வச்சு முகத்துல மூடிய போட்டு கழுத்துல கத்திய வச்சு வீடியோ எடுத்து கொள்ளுவான். ஆண்டவர் சொல்றாரு, நீ நினிவேக்கு போ அப்படிங்கிறார். இவ்வளவு கொடூரமான ராஜாக்கள் இருக்கிற ஊருக்கு போ அப்படிங்கிறாரு. அவன் என்ன பண்றான், கிளம்பி வேற ஊருக்கு போறான். என்ன நடக்குது, தர்ஷீஸுக்கு போறான். நல்ல கவனிங்க, யோனா ஒரு வட ராஜ்யத்தில் இருந்த ஒரு தீர்க்கதரிசி பாருங்க. அந்த ஊர்ல இல்லாத தீர்க்கதரிசிகள் இல்லை, ஏகப்பட்ட தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. அந்த ராஜாக்கள் நாட்களில் திடுதுப்புன்னு ஒரு தீர்க்கதரிசி வந்தான், ராஜாக்கு விரோதமாக பேசினான் அப்படின்லாம் நிறைய வரும், நிறைய சின்ன சின்ன பேரா நிறைய வரும் பாருங்க. இப்போ இவன் தர்சீஸுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர், சரி போனா போது, நம்மகிட்ட தான் 10 பேர் இருக்கானே, அதில் இன்னொருத்தனை பிடிச்சி அனுப்புவோம் அப்படின்னு அனுப்பலை. யோனாக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தா அதை யோனாவை வைத்தே செய்து முடிக்கிறது. 2வது தீர்க்க தரிசனம் எழுதுவாங்க, உங்களை குறித்து வைத்து சொல்லப்பட்ட ப்ராஜெக்டுக்கு தேவன் உங்களைத்தான் பயன்படுத்துவார் என்று வேற ஒரு ஆளை ரீப்ளேஸ் பண்றது. நீங்க சோம்பேறித்தனத்தில் படுத்தாலும், மறுபடியும் சொல்றேன், நீங்க சோம்பேறித்தனத்தில் படுத்தாலும், நீங்க டயர்டாகி படுத்தாலும், நீங்க பயந்து போய் படுத்தாலும், நீங்க வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி போனாலும், ஏன்னா இவன் கப்பல் கடியில் போய் படுத்து கிடக்கான் 2வது தளத்தில், யாருக்கும் தெரியாது, ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், படுத்துட்டு இருக்கிறான். உன்னை விட மாட்டாருமா அவனே, தோத்துட்டேன், ஏற்கனவே இது மாதிரிலாம் நான் பண்ணி பார்த்துட்டேன், இனி தயவு செய்து இதை வச்சு எனக்கு செய்யாதீங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை வைத்து தேவன் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டை உங்களை வைத்து தான் செய்து முடிப்பார். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, இந்த உலகத்தில் இந்த நூற்றாண்டில் தேவன் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், என்னை மீன்ஸ் நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஏதோ வாழ்கிற வரைக்கும் கொஞ்சம் வாழ்ந்துட்டு பிள்ளைகளுக்கு ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு அதுகள் நம்மளை திட்டாதபடி எங்கள் அப்பா ஏதோ நல்லது செஞ்சுட்டு போயிட்டாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வைத்திருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? 1000 ஆண்டுகள் கழித்தும் உங்களை பற்றி பேசப்படணும். எப்படி 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் சொல்லப்பட்ட யோனாவை எடுத்து இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமோ, அதே மாதிரி உங்களை பற்றியும் பல தலைமுறைகள் தாண்டியும் பேசப்படணும். அதுதான் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற ப்ராஜெக்ட். அதுதான் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற ப்ராஜெக்ட். அசிரியா தேசங்கிறது புறஜாதி தேசம், இஸ்ரவேல் தேசம் கிடையாது. உங்களுக்கு பழைய உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஃபோக்கஸ் முழுக்க இஸ்ரவேலை பற்றியே தான் இருக்குது. இஸ்ரவேலை பற்றி இருக்குது, யூதா ராஜாக்களை பற்றி இருக்குது, யூத வம்சத்தாரை பற்றி இருக்குது. சொல்ல போனால் இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த பைபிளே நகருது. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பிள்ளை பிறந்தது, அதுக்கப்புறம் எப்படி காயனுக்கு பிள்ளையெல்லாம் எப்படி வந்தது, அதில் யார் பொண்டாட்டியாக இருந்தா அப்படின்னு நிறைய பேர் கேள்விலாம் எழுப்புறாங்க பாருங்க. அவனுக்கு பெண்ணு பார்த்தது எங்க அப்படிலாம் கேள்வி எழுப்புறாங்க. நல்ல கவனிங்க, காயின் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம்
காயின் கொலை பண்ணதுக்கு அப்புறம் இல்லையா, காயின் தானே கொலை பண்ணா, நீங்களும் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்களே, எவன் சத்தா நம்மளுக்கு என்ன அப்படிங்களா? காயின் என்ன சொல்றான், இந்த விஷயம் தெரிஞ்சா என்னைய மற்றவன் தெரிஞ்சா என்னை கொன்றுவானே அப்படின்னு சொல்றான், பயப்படுறான் பாருங்க. மற்றவன் எங்க இருந்து வந்தாப்போ? தேவன் சிருஷ்டி கர்த்தர், சரியா? ஆதாம் ஏவாளுக்கு அப்புறம் நிறைய வேற சிருஷ்டித்து இருக்கிறார். இப்ப ஆதாம் ஏவாள்ல இருந்துதான் இயேசு வரணும் அப்படிங்கிறதுனால அந்த 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 பரம்பரையை மட்டும் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வராரு. பக்கத்துல நிறைய உருவாக்கின சந்ததியெல்லாம் என்ன பண்ணல, சொல்லல. அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனம் இயேசுவை நோக்கி தான் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கும் பொழுது, அசிரியா தேசம் புறஜாதியான தேசம், அது எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன அப்படின்னு தேவன் விடல. அசிரியா எக்கேடு கெட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லி விடல. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, பழைய உடன்படிக்கையில அதிலேயே புறஜாதி மேல இவ்வளவு கர்சனை உள்ளவரா தேவன் இருப்பாரே ஆனால், ஆமென், சொந்த ஜனமாகிய நம் மீது எவ்வளவு கர்சனை உள்ள தேவனா இருப்பார். யோனா புத்தகத்தை இப்ப வாசிக்கணும்னு தோணுதா? பழைய உடன்படிக்கை பாருங்க, அதுலயே புறஜாதிக்கு மீது அவ்வளவு அன்புள்ள தேவன். சரி, இதை நான் கடைசி உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வரும். சொல்லுங்க, என் மீது உள்ள ப்ராஜெக்டை வேற ஆள்கிட்ட கொடுக்க மாட்டார். இளையகுமாரன் போயிட்டான் அப்படின்னு சொல்லி மூத்த குமாரனுக்கு அவ்வளவு ப்ராஜெக்டையும் கொடுக்கல. இளையகுமாரன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க கையில ப்ராஜெக்டை கொடுக்குறார். இளையகுமாரன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை கொடுக்குறாரு பாருங்க. படகுல இப்போ என்ன பண்ணுறான், பயணிச்சு போயிட்டு இருக்கும்போது ஒரு காற்று அடிக்குது. காற்று அடிக்கும் பொழுது அங்கே இருந்த ஆட்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, இது சாதாரணமான ஒரு காற்றல்ல, பர்பஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு காற்று வந்துருக்குது. இது ஒரு காட்டு காட்டாமல் விடாது, இது சும்மா போகிற போக்கில் வந்த காற்றல்ல, நம்ம கப்பலை மட்டும் குறிவிச்சு தாக்குது, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற பக்திமான்கள்லாம் எந்திரிச்சு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இவனையும் எழுப்பி விட்றாங்க. எப்போ தூங்கிட்டு இருக்கிறது என்ன, உன் கடவுளை நீ என்ன பண்ணு, வேண்டுதல் பண்ணு, பாரு காற்றை பார்த்தா தெரியலையா வேற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சீட்டு போடுறாங்க இல்லையா. சீட்டு போட்டா அது என்ன பண்ணுது, இவன் பேர்லேயே விழுது, யோனா பேர்லேயே விழுது. ப்ராஃபட்டிக் அட்மாஸ்பியர், தீர்க்க தரிசனங்கள், இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு மண்டலத்துக்குள்ள ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், ஒரு சைடு பார்த்தா ஈவில் ஸ்பிரிட் என்ன பண்ணுது, அது அதோடைய தன்மையை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதோடைய தன்மையை என்ன பண்ணுது, ஆக்டிவேட் பண்ணுது. ஏன் ஆக்டிவேட் பண்ணுது, ஏன்னா இவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். இந்த மண்டலத்தை திறக்க வேண்டியவன் என்ன பண்றான், தூங்கிக்கிட்டு இருந்ததுனால இப்ப எல்லாரும் சேர்ந்து ஈவில் ஸ்பிரிட்டுடைய மண்டலத்தை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா குட்னஸ் என்ன தெரியுமா, அவன் அப்படி ஆப்ரேட் பண்ணாலும் அது இவனுக்கு நன்மையாக தான் முடியும். உங்களுக்கு எதிராக எவன் ஈவில் ஸ்பிரிட்ல ப்ராஃபஸி பண்ணாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், அது உங்களுக்கு நன்மையாக தான் முடியும். ஏமே, உங்களுக்கு நன்மையாக. எவன் மந்திரம் வச்சாலும் அது உங்களுக்கு நன்மையாக தான் முடியும். எவன் பில்லி சூனியம் வச்சாலும் அது உங்களுக்கு நன்மையாக தான் முடியும். ஆமா, எவன் உங்களுக்கு தகடு வச்சாலும் அது உங்களுக்கு நன்மையாக தான் முடியும். ஏன்னா இரும்பு ரேட்டு இப்போ கூட. எவன் எலுமிச்சம்பழம் வச்சாலும் அது உங்களுக்கு நன்மையாக தான் முடியும். ஏன்னா வெயில் கொஞ்சம் அடிக்கி. சொல்லுங்க, ஈவில் ஸ்பிரிட் என் வாழ்க்கையில் வேலை செய்யாது. அது வேலை செஞ்சாலும் என் நன்மைக்கு தான் வேலை செய்யும். பாருங்க, இவன் சீட்டு போடுதான், பார்த்தா கரெக்டாக என்ன பண்ணுது, யோனா பேருக்கு வருது. இப்போ யோனா ஒரு தீர்வு சொல்கிறான். என்ன சொல்கிறான், என்னை தூக்கி என்ன பண்ணுங்க, கடலில் தூக்கி போட்டுருங்க, போட்டிங்கன்னா சரியாகும்னா அந்த அந்த மக்கள் பக்திமான்கள் ஈவில் ஸ்பிரிட்டில் ஆட்பேர் பண்ணால் கூட மனதளவில் நல்ல ஆட்களாக இருக்கிறாங்க பாருங்க. ரொம்ப யோசிக்கிறாங்க, இப்படி செய்யணுமா வேண்டாமே அப்படின்லாம் ரொம்ப யோசிக்கிறாங்க பாருங்க. ஒரு மனுஷனை வீணா கடலை ஏன் தூக்கி போடுவானு, இப்போ வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, தூக்கி போடுறாங்க. இப்போ யோனா புத்தகத்துக்கு வாங்க, 1ஆம் அதிகாரம் 16வது வசனம்.
நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். முதல்ல யோனாவை விழுங்கும்படி தேவன் ஒரு பெரிய மீனை, அதுக்கு அடுத்து வாசிங்க, ஆயத்தப்படுத்தினார். இல்லை சொல்லுங்க, தேவன் ப்ரிப்பேர் பண்ணாருன்னு இருக்கு. இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு விளங்கும் பாருங்க. நீங்க இப்போ கடந்து போயிட்டு இருக்கிற இந்த சூழல், கடந்து போயிட்டு இருக்க இந்த சூழலுக்கு பதில தேவன் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அதை உங்களை ஃபேஸ் பண்ணவே வச்சிட்டு இருக்கிறார். எல்லா நெகட்டிவான காரியங்களும் பிசாசினால் கொடுக்கப்படுறது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று நம்மளுடைய சேட்டா இருக்கும், 90% நம்ம சேட்டையாக தான் இருக்கும், 10% பிசாசினுடைய வேலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லா நெகட்டிவான காரியங்களும் பிசாசுன்னு பழி போட்டுற முடியாது. ஒரு ஆள் கிணத்து பக்கம் தூங்கிட்டு இருக்கும்போது, கிணத்து அந்த காம்பவுண்ட் சோரில் தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு, கிணத்து விளிம்பில் தூங்கிட்டு இருந்திருக்காரு. அந்த பக்கமாக போன பிசாசு அவரை தட்டி எழுப்பி சொன்னிச்சான், தள்ளிப்படு, விழுந்துட்டேன்னா நான் தான் தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவானோ. அந்த அளவுக்கு பிசாசெல்லாம் இப்போ கன்வெர்ட் ஆயிடுச்சு. பிசாசு எப்போ ரட்சிக்கப்பட்டுருச்சு. ஆனா நம்ம ஆட்கள் பாருங்க, ரட்சிக்கப்பட்டும் எதுக்கு எடுத்தாலும் பிசாசு. நீ வேலைக்கு போகாம இருந்து விட்டு நீ பிசாசு என்ன போக விட மாட்டேங்க பிரதர், வெளுத்துருமே வெளுத்து. போற வழியில சில தடைகள் வர்றதுங்கிறது சாத்தியம் இருக்குது பாருங்க. பிசாசு என்ன பண்றது, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி எதையாவது ஒரு சமாதான குறைச்சலை உண்டு பண்ணி எதையாவது ஒன்று பண்ணி விட்டு போற வழியில நம்மளை கையை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது உதறி விட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா சிலர் இருக்காங்க பாருங்க, இவங்க தான் பிசாசை போய் பிடிச்சிக்கிறது, பிடிச்சிட்டு என்கிட்ட வந்து நிற்கிறது, பிரதர் பிசாசு பிரதர் பிசாசு பிரதர், எப்போ நீ விட்டுரு அப்படின்னா விட மாட்டாங்க, நீ விட்டுரு அப்படின்னா நான் விட முடியாது பிரதர் அப்படிங்கிறது. என்ன பிரச்சனை பிரதர், 42 வயசு ஆகுது பிரதர், ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, வேலைக்கு போங்க, 2 வேலை நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள்லேருந்து ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க பாருங்க. ஏன்னா இவங்களுக்கு வேலைக்கு போகிற இஷ்டம் இல்லை. ஆனால் என்ன பண்ணிடுறது, பிசாசு மேலே பழிய போட்டுருது. எங்கே போனாலும் என்னை வேலை பார்க்க விட மாட்டேங்காங்க, நீ வேலை பார்க்க மாட்டேங்கன்னு சொல்லு. எங்கே போனாலும் என்னை வேலை பார்க்க விட மாட்டேங்க, மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படி அப்படின்னு வேதம் சொல்லுது. கீழ்ப்படிய மனது இல்லாமல் என்ன பண்ணிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு அங்கேருந்து பிசாசு மேலே பழிய போட்டு விட்டுக்கூடாது. இப்போ இங்கே கடல் கொந்தளிச்சதுக்கு யார் காரணம், பிசாசா காரணம், யோனா காரணம். இவன் ராங் ரூட் எடுத்துட்டு போனதுனால இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு பாருங்க. ஆனாலும் பரவாயில்ல, நீங்க ராங் ரூட் எடுப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் தேவன் மீன் ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். நீ கேரித்து பக்கம் போவேன்னு தெரிஞ்சுதான் தேவன் காகத்துக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். உன்னைய சிங்க கபில போடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் தேவன் சிங்கத்தின் வாயை கட்டுகிறார். நீ இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமா பேச போவேன்னு தெரிஞ்சுதான் தேவன் கழுதையின் வாயை திறக்கிறார். ஏமே, நீங்க இன்னைக்கு கடந்து போற சூழலை தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆகவே பயப்படாதிருங்கள். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட மீனோ கழுதையோ நாயோ குரங்கோ உங்களை விடுவிக்கும்படியாய் வரும், உங்களை விடுவிக்கும்படியாய் வரும். சம்திங் gonna happen. சில பெரிய தேவ மனிதர்கள் பேசி நடக்காதது கூட எவனோ ஒரு குடிகாரம் பேசுவான், உங்களுக்காக அது நடந்துரும். ஏமே, எவனோ ஒரு குடிகாரம் பேசுவான், அது நடக்கும். பெரிய பெரிய ஆபீசர்ஸ் பேசி நடக்காதது நான் சொல்றேன், சாதாரண கடைநிலை ஊழியர்கள் பேசுவாங்க, உங்க வாழ்க்கையில் அது நடக்கும். நடக்கும். முன்னாடி இந்த இந்த சாட்சியை நான் சொல்லியிருக்கிறேன். ஆக்சுவலி எங்கள் அப்பா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பாருங்க, இந்த திருநெல்வேலியில் நல்ல ஸ்கூலு, சேவியர்ஸ்னு ஒரு ஸ்கூலு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதில் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆர்சி கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை அவ்வளோ ஈஸியில் சேர்க்க மாட்டாங்க. சில சமூகத்து ஆட்களை தான் அதிகமாக சேர்ப்பாங்க. அப்போது நம்ம கிறிஸ்தவ பின்புலமும் கிடையாது. அப்பா ரெக்கமெண்டேஷனில் 6th ஜாயின் பண்ணியாச்சு. 7th படிக்கும்போது எங்கள் அப்பா தவறிட்டாங்க. 10th முடிச்சாச்சு. அப்போ 387 நல்ல ஸ்கோரில். இதுக்கா
ஒரு ஆர்சி பையன், ஒரு ஆர்சி கிறிஸ்தவன் ஒரு பையன், அவனும் 387. அவன் கேட்ட ஃபர்ஸ்ட் குரூப்பை கொடுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து அக்கௌண்டன்சி கொடுத்தாங்க. எனக்கு நான் சொல்லனா துயரம். வீட்டில் வந்து ஒரே அழுக. ஆண்டவரே, எனக்கு இந்த ஒரு முறை எப்படியாவது நீங்கள் தயவு காட்டுங்க அப்படின்னு சொல்லி வழக்கமாக ஆண்டவர்கிட்ட கமிட்மெண்ட் பண்ணிட்டு எஸ்கேப் போவோம்ல, அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டாக ஆண்டவர்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ தெரிஞ்ச ஒரு ஃபாதர் ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தார். போயிட்டு இதை கொடு அப்படின்னு சொன்னார். பஸ் கூட ஏற தெரியாது பாருங்க, 10ஆம் கிளாஸில் என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. போய் பஸ் ஏறி போய் பேட்டை எல்லாம் போய் ஒரு ஃபாதரை பிடிச்சி லெட்டரெல்லாம் வாங்கிட்டு வந்து எங்கள் ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் நின்னா, வந்த சாமியார் லெட்டரை கையிலேயே வாங்கி பார்க்கல. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு குரூப் கிடையாது அப்படின்ட்டு. அழுகையோடு அப்படி வெளியில் வரேன். ஒரு பியூன் ஒருத்தர் நின்னார், ஸ்கூலோட பியூன் ஒருத்தர். எங்கள் அப்பா எப்போ டீ வாங்கி கொடுத்துருக்கு அவருக்கு. போகும்போது வரும்போதும் பார்க்கும்போதெல்லாம் டீ வாங்கி கொடு. டீ மட்டுமா வாங்கி கொடுத்ததா அல்லது வேறு எதுவும் வாங்கி கொடுத்தான்னு எனக்கு தெரியல, ஏதோ வாங்கி கொடுத்துருக்கு. அவர் என்னை பார்த்துட்டு, நீங்கள் பாலு சார் பையன் தானே அப்படின்னாங்க. ஆமாம். என்னாச்சு? கேட்ட குரூப் கிடைக்கல அப்படின்னாரு. கையை பிடிச்சி வேகமாக உள்ளே கூப்பிட்டு போனார். ஃபாதர், இது நம்ம பையன் தான், போட்டு விடுங்க அப்படின்னாரு. அந்த ஃபாதர் யோசிக்கவே இல்லை, கேட்ட குரூப்பை போட்டு கொடுத்துட்டாருவார். எவ்வளோ பெரிய ஃபாதர் ஒருத்தர், அவர் கொடுத்த லெட்டரு அதுக்கே மதிப்பில்லைன்னு சொன்ன ஆள். நான் சொல்கிறேன் முதல்ல, ஐயோ பெரிய ஆட்கள் ரெக்கமெண்டேஷன்லாம் நடக்காதது, சாதாரண ஒரு ஆள். ஏமே, காகத்தை வைத்து தேவனால் போஷிக்க முடியும்னா, நான் சொல்கிறேன் எவனை வச்சினாலும் உங்கள் காரியத்தை தேவன் செய்ய முடியும். பெரிய மீன் தான் வரணும்னு இல்லை. இங்கே பெரிய மீன் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் அப்புறம் சொல்லுதேன். பெரிய மீன் தான் வரணும்னு இல்லை, நெத்திலி மீன் வந்தால் கூட நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஓடு சால மீன் வந்தாலும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். உளோண்டு ஐர மீன் வந்தாலும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஏமே, தேவன் முன்னாயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க பேக் ஸ்லைடு ஆவீங்க, பின்மாற்றமா போவீங்க, இந்த விஷயத்துல சோர்ந்து போவீங்க, இதுல வேண்டாத சேட்டை பண்ணுவீங்க, இங்க தப்பா சூஸ் பண்ணுவீங்க, இங்க தப்பா காலடி எடுத்து வைப்பீங்க, இந்த பணத்தை தப்பான இடத்துல போடுவீங்க. எல்லாம் தெரிந்துதான் இந்த சூழலை தேவன் உங்களை ஃபேஸ் பண்ண விட்டுருக்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், விழுங்க தேவன் கட்டளையிட்டார். எல்லாரும் சொல்லுங்க, விழுங்க தேவன் கட்டளையிட்டார். விழுங்க கட்டளையிட்ட அதே தேவன் 2:10 பார்த்தீங்கன்னா கக்கும்படியாய் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த நாள்ல இது முக்கியமான தீர்க்க தரிசனம், இது முக்கியமான தீர்க்க தரிசனம். உங்க 3 நாள் இன்னைக்கு முடியுது. இது 3ஆம் நாளாய் உங்களுக்கு இருக்கும். கக்கி போடப்படுவீர்கள். உங்க கடனில் இருந்து கக்கி போடப்படுவீர்கள். நீங்கள் ஏமாந்த காரியத்தில் இருந்து கக்கி போடப்படுவீர்கள். உங்கள் தோல்வியின் காரியங்களில் இருந்து கக்கி போடப்படுவீர்கள். கக்கி போடப்படுவீர்கள். இந்த மீன் விழுங்குது அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருக்கு இல்லையா, அவர் மீனை ஆயத்தப்படுத்தினார். அதுல பாத்தீங்கன்னா தாக் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. தாக் அப்படின்னு சொன்னா ஆண் மீன் அப்படின்னு அர்த்தம். ஆண் மீன், ஆண் பாலை குறிக்கக்கூடிய வார்த்தை ஆண் மீன். இதுதான் ரொம்ப வேகமா பயணிக்கும், ரொம்ப தூரமா பயணிக்கும். கக்கினது அந்த மீன் கக்கும்படியா. 2:10 வாசிங்க. 2:10. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டான் இருக்கு பாத்தீங்களா, அதுல தாகா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க மூல பாஷையில. தாகா இது பெண் மீனை குறிக்கக்கூடிய வார்த்தை. தாகா, அங்க தாக், இங்க தாகா. இந்த ஆண் மீனுக்கு ஜீரண சக்தி ரொம்ப ஜாஸ்தி. நம்மளுக்கு வாயில் அமிலம் சுரக்கிற மாதிரி அதுக்கு ஜீரண சக்திக்காக அமிலம் சுரக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப ஹெவி ஆசிட், ரொம்ப ஹெவி ஆசிட். அது உள்ள போகும்போதே பாதி கரைச்சிட்டு தான் உள்ள இறக்கும். போகும்போதே உள்ள போகும்போதே கரைச்சிட்டு தான் உள்ள இறக்கும். நிறைய வேத வல்லுநர்களோட இந்த டிபேட்லாம் வைப்பாங்க தெரியுமா. டிபேட்டில் வைக்கிறவங்க இந்த ஹீப்ரு தெரிஞ்சவங்கெல்லாம் இந்த வசனத்தை வச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, தப்பு தப்பா இருக்குது பாருங்க பைபிள். அங்க ஆண் மீன் சொல்லி இருக்குது, இங்க பெண் மீன் சொல்லி இருக்குது, எழுதுனதே தப்பு அப்படின்லாம் நிறையா டிபேட் நடக்கும் பொழுது யூதர்களுக்கு விரோதமா பேசுறவங்க,
கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்கெல்லாம் இதை என்ன பண்ணுவாங்க, எடுத்து வச்சு சொல்லுவாங்க, இதை தப்பாக இருக்குது பைபிள் அப்படின்னு. ஆனால் இது ஒரு தீர்க்க தரிசன வியூவில் தேவ ஆவியான ஒரு உதவியோடு இதை பார்க்கணும் பாருங்க. கக்கும் போது விழுங்கும் போது ஆணா இருந்தது, உள்ள போகும்போது வாய்க்குள்ள போறான், ஆனா போய் விழுந்த இடம் கற்ப பையில போய் விழுதான். ஏமே நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைய பல பேர் சந்திச்சாங்க. ஆனா அதெல்லாம் ஆண் மீன் வயிற்றுக்குள்ள போன மாதிரி பஸ்பம் ஆயிட்டாங்க. ஆனா தேவன் உங்களை இந்த விஷயத்துக்குள்ள அனுமதிக்கும் போது ஆண் மீன் வயிற்றுக்குள்ள அல்ல, அமிலம் சுரக்கக்கூடிய இடத்துல அல்ல, நீங்கள் அழிந்து போகிற இடத்துல அல்ல, உங்களை கற்ப பையில தேவன் விழ வைத்திருக்கிறார். பலர் இது வழியா கிராஸ் ஆகி போனவங்க அப்படியே போயிட்டாங்க. கொரோனாவையே தேவன் தாண்ட வைத்திருக்கிறார்னா நீங்க சந்தித்துக் கொண்டு, மறுபடியும் சொல்றேன், நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற இதே பிரச்சனையோடு பலர் இன்றைக்கு உயிரோடு இல்லை. ஆனா நீங்க உயிரோடு இருக்கீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க கற்ப பையில இருக்கிறீங்க. இன்றைக்கு கக்கி போடப்படுவீர்கள், இன்றைக்கு வெளியில வருவீர்கள், இன்றைக்கு வெளியில வருவீங்க. நான் சொல்றேன், இன்னையிலிருந்து உங்கள் வேலை ஸ்தலம் உங்கள் பிரச்சனையின் ஸ்தலம் அல்ல, உங்கள் கற்ப பையா இருக்கும். உங்க குடும்பம் பாருங்க, கற்பம் மாதிரி பாதுகாக்கப்பட்ட இடம் இந்த உலகத்திலே கிடையாது இல்லையா? வெளியில வந்ததுல இருந்து டேஞ்சர் இருக்கு, வெளியில வந்த நாள்ல இருந்து டேஞ்சர் இருக்குது. கொசு வலையில ஆரம்பிக்கணும், கொசு வலையில ஆரம்பிக்கணும். ஒவ்வொன்றும் பாதுகாப்புக்காகவே பல செலவுகள் பண்ண வேண்டி இருக்குது பாருங்க. குவாலிட்டியான பாட்டில் வாங்கணும், குவாலிட்டியான ரப்பர் வாங்கணும், குவாலிட்டியான டயப்பர் வாங்கணும், குவாலிட்டியான காட்டன் கிளாத் வாங்கணும், தடுப்பூசிகள் போடணும். பாதுகாப்புக்காகவே தான் அவ்வளவும் செலவழிக்கப்படுது பாருங்க. தாயின் கற்ப பையில அந்த பிள்ளைங்க எந்த டேஞ்சரும் கிடையாது. நான் சொல்லிட்டேன், நீங்க பிரச்சனைக்குள்ள இல்லை, நீங்க கற்ப பையில இருக்கிறீங்க. அதனாலதான் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறீங்க. நீங்க பிரச்சனையில் இல்லை, நீங்க கற்ப பையில இருக்கிறீங்க. ஐ ஃபீல் சம்திங் கம்மிங் மந்த்துக்கான ப்ராஃபஸியாக நீங்கள் எடுத்துக்கோங்க, வாக்குத்தத்தமாக எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக டேர்ன் அரவுண்ட் ஆக போகுது. கம்மிங் மந்த்து செப்டம்பர் கம்ப்ளீட் டேர்ன் அரவுண்ட் உண்டாக போகுது. கம்ப்ளீட்டாக டேர்ன் அரவுண்ட் உண்டாக போகுது. நீங்கள் கக்கப்படுகிற மாதமாக அது இருக்க போகுது. கக்கப்படுவீர்கள். இதுவரைக்கும் இல்லாத ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு உண்டாகுது. உங்களுக்கும் உங்கள் உடைமைகளுக்கும் உங்கள் தலைமுறைக்கும். ஆமென். எதுவும் சீஸ் ஆகாது, எதுவும் நகை கடைக்கு போகாது, எதுவும் அடகு கடைக்கு போகாது. ஐ ப்ராஃபஸி ஓவர் யூ. எதுவும் மூழ்கி போகாது, ஜப்தியில போகாது. எல்லா சட்ட திருத்தங்கள் நடந்துட்டு இருக்குது. ஃபினான்சியல் பிரேக் த்ரூ உண்டாகிட்டு இருக்குது. ஆமென். பலர் இதை போராட்டத்துக்குள்ள போடும்போது வீடு ஜப்தி ஆயிருக்கலாம், நகை ஜப்தி ஆயிருக்கலாம், நகை மூழ்கி இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் நகைகள் மீட்கப்படும், உங்கள் வீடு மீட்கப்படும், உங்களுடைய சம்பத்துகள் மீட்கப்படும், உங்கள் வாகனங்கள் மீட்கப்படும். இந்த மந்த் கம்ப்ளீட் டேர்ன் அரவுண்ட் உங்களுக்கு உண்டாம். கம்ப்ளீட் டேர்ன் அரவுண்ட் உண்டாம். Glory to the living God. எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியது. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியது. நீர் மட்டும் பெருகணும், சொல்லுமா? நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. யோசேப்பே, நீ சிறைச்சாலைக்குள்ள போறது உன் தலை சிறைச்சேதம் பண்ணப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, நீ முதல் மந்திரியா எழும்புவதற்காக.
மோசேயே, நீ நதியில் அனுப்பப்படுவது நீ நதியில மூழ்கி சாக வேண்டும் என்பதற்காக அல்ல, நீ இரட்சகனாய் எழும்பும்படிக்கு. யோனாவே, நீ இன்றைக்கு மீனின் வயிற்றுக்குள்ள போறது மீன் உன்னை பஸ்பமாக்கி போட வேண்டும் என்பதற்காக அல்ல, நீ கருவறையில் இருந்து புறப்படும்படிக்கு. கருவறையில் இருந்து புறப்படும்படிக்கு. இந்த நினிவே பட்டணத்தார் இதோடைய ஊர் நூனோ அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வருது. நூனோ அப்படின்னு சொன்னா ஃபிஷ் டவுன். சரியா? அந்த ஊருக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஃபிஷ் டவுன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. இங்க இருக்கிற கடவுளுடைய பேர் நான்சி. நான்சி இது ஒரு 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 பெண் மீன். சரியா? நான்சி அப்படிங்கிறது ஒரு பெண் மீன். இப்போ என்ன கடல் தேவதைன்னு ஒன்று சொல்லுவோம், என்ன மெர்மெய்ட். மெர்மெய்ட் அந்த அந்த மாதிரியே இருக்கும் பார்க்கும்போது. நன்சி அதை தான் அவங்க ஒர்ஷிப் பண்ணுறாங்க அந்த ஊருக்காரங்க. அதுதான். அது போக நிறைய கடவுள் இருக்கு. பட் இது ஓவரா பிரச்சனை வரும்பொழுது ஒரு கட்டுக்கதை அந்த ஊருக்குள்ள இருக்கு, ஒரு அபத்தமான கதைகள். நம்ம ஊர்ல நிறைய கதை இருக்கும் இல்லையா? அபத்தமான கதைகளாக இருக்கும் பாருங்க. அதை அபத்தம்னு நம்ம தப்புன்னு சொல்லிட கூடாது. ஏன்னா நம்ம கதைகளே நிறைய அபத்தமான கதைகள் இருக்கு. இவன் இதை வச்சுட்டு அதை கிண்டல் பண்ணாம்னா அவன் பதிலுக்கு கிண்டல் பண்ணுவான். அது எப்படி ஆம்பளை துணை இல்லாமல் குழந்தை பிறக்கும் அப்படின்னு. அதனால அந்த மாதிரியான வாக்குவாதத்துக்குள்ள போகக்கூடாது. அந்த மாதிரி கதைகள் இருக்கிறது நல்லது. இந்த ஸ்டோரியை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ஊரில் அப்படி ஒரு அபத்தமான ஒரு கதை இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், பிரச்சனை ஓவராக எழும்பும் போது இந்த கடல் தேவதை நின்று என்ன பண்ணும், இதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கட்டுக்கதை அந்த ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்குது. குழந்தைகளுக்கு முதற்கொண்டு அது தெரியும். ஏன்னா அவங்களுடைய பெரிய பொருளாதாரம் இந்த ஃபிஷ்ஷிங் இதை பொறுத்து இருக்குது. அதை அந்த சிலைகளை வடிவமைச்சு என்ன பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இப்போ என்ன நடக்குது, ஒரு மீன் நின்று ஒருத்தனை கக்கி போடுது. அதுவும் பெண் மீன் கக்கி போடுது. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம நான்சி தான் இதை கக்கி போடுது அப்படின்னு சொல்லி இவன் சொன்னா சரியா தான் இருக்கணும் உட்காந்து கதை கேட்குறாங்க. ஏமே ஆண்டவர் மாதிரி நக்கல் பிடிச்ச ஆளு இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. இவன் பயந்தது என்ன, அந்த ஊர் அசிரியா ராஜாலாம் மோசமானவன், தோலை உரிச்சு தூண்ல மாட்டுதான், கண்ணை நோண்டிட்டு கவிதை எழுதலாம், தலையை வெட்டி ஈட்டி அடியில் ஊடி சொல்லி வாயுவிலேயே வெளியில் எடுத்துடலாம். இவன்கிட்ட போய் எப்படிங்க நிற்க முடியும்? நான் நினைச்சா எப்பேற்பட்ட கொடூரம் முன்னாடியும் ஒன்ன ராஜாவாய் நிற்க, ராஜாவே சட்டையை உறிஞ்சிட்டு ரெட்டு உடுத்தி உட்காந்துட்டான் பாருங்களேன். ராஜாவே மனமாற்றம் அடைதான் பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, என்னால கூடாது. அவர் நினைச்சா எல்லாம் கூடும். ஏமே நான் மறுபடியும் சொல்றேன், இப்ப நீங்க போயிட்டு இருக்கிற நெகட்டிவான காரியங்களை கூட தேவன் சிலருக்கு பிரமிப்பு உண்டாக்கும்படி மாற்றி அமைப்பார். இன்னும் சொல்றேன், சிலர் சொல்லுகிற கட்டுக்கதைகள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா அமையும். மறுபடியும் சொல்றேன், உங்களை பத்தி சொல்லப்பட்ட கட்டுக்கதைகள் கூட, அபத்தமான வார்த்தைகள் கூட தேவன் அற்புத வார்த்தைகளாய் திருப்புவார். உங்களை பத்தி சொல்லப்பட்ட அபத்தமான வார்த்தைகள் அது உண்மையா கூட இருக்கலாம். ஆனால் இப்ப எனக்கு சொல்றதுனால, ஹோலி ஸ்பிரிட் என்னை அழுத்துறதுனால சொல்றேன், சிலர் கிண்டலுக்கு உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க, ஆமா பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு. அந்த அபத்தத்தை தேவன் உண்மையாக்குறார். ஆமா பெரிய 4 கப்பல் ஓடுது, அந்த வார்த்தையை தேவன் உண்மையாக்குறார். ஆமா பெரிய பஸ் கம்பெனி ஓனரு, ஆண்டவர் உண்மையாக்குறார். ஆமா இவர் ஒரே பாட்டுல சரத்குமார் மாதிரி பஸ் வாங்கிடுவாரு, ஆண்டவர் உண்மையாக்குவார். ஆமா இவன் ஒரே பாட்டுல தேவயானி மாதிரி ஐஏஎஸ் ஆயிடுவா. இது நடக்கும். உன் அபத்தமான வார்த்தையே எனக்கு ஆசீர்வாதமா என் தலையில விழும். சொல்லுங்க, அபத்தமான வார்த்தைகளே எனக்கு ஆசீர்வாதமாய் விழும்.
ஸோ யோனா ஏன் போகமாட்டேன்னு சொன்னான் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு காரணம். நிறைய பேர் வந்து சொல்றாங்க அவன் தப்பு பண்ணிட்டான், டிஸ்ஓபீடியன்ட் பண்ணிட்டான், அதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு. ஏன் டிஸ்ஓபீடியன்ட் பண்ணான் அப்படிங்கிறதுக்கு அசிரியா ராஜா காரணம் அல்ல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. வெட்டுப்பட்டு செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போய் நிக்கிறவனை தான் தேவன் தீர்க்கதரிசின்னு அங்கீகரிக்கும். சரியா? வேதம் சும்மா போறவனெல்லாம் தீர்க்கதரிசின்னு சொல்லாது. பேர் குறிப்பிடுது அப்படின்னு சொன்னா அவன் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளா இருக்கணும். இருந்தா மட்டும்தான் அவனை வேதம் தூக்கி பிடிக்கும். பாருங்க, நான் சொல்றேன், உங்களையும் வேதம் தூக்கி பிடிக்கும். ஏமே, பயங்கர பவர்ஃபுல்லான நபரா, இன்ஃப்ளூயன்ஸான நபரா நீங்க இருக்க போறீங்க. இன்ஃப்ளூயன்ஸான ஆளா நீங்க இருக்க போறீங்க. அப்போ எதனால யோனா வந்து போகிறதுக்கு அவ்வளோ தூரம் யோசிச்சான்? என்ன பிரச்சனை அவனுக்கு அப்படின்னு சொன்னா, போய் நினிவேட்ட போய் பேசிடுறான். சரியா? நினிவே பட்டணத்தர்கிட்ட போய் பேசிடுறான். பேசும்போது ஜனம் என்ன பண்ணிடுது, எல்லாம் ரெட்டு உடுத்தி உட்காந்து உபவாசம் போட்டு ஆள ஆரம்பிச்சுட்டு பாருங்க. ஆள ஆரம்பித்த உடனே இவன் தூரமாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஊர் அழியலை. இவனை பொறுத்த வரைக்கும் 100% நான் சொன்ன ப்ராபஸியை நிறைவேறணும், இல்லைன்னா என்னைய நீங்கள் சொல்ல வைக்க கூடாது. 4வது அதிகாரம் பாருங்க, 3வது அதிகாரம் கடைசி. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ப்ராஃபஸியை ஆண்டவர் செய்யலை. இதுதான் பயவுள்ளைக்கு டென்ஷன். ப்ராஃபஸி நடக்கலை. நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்ன காரியங்கள் நடக்கலைனாலும் பிரச்சனை இல்லை. நம்பிக்கையாக சொன்ன பிரதர், நிறைய புதிய ஊழியர்களுக்கு நான் சொல்கிறேன், நான் சொன்னேன் ஆனால் நடக்கலை, ஒன்றும் வருத்தப்படாத. நீ கர்த்தர் சொல்லி தானே சொன்னேன், நிறைவேற்ற வேண்டியது அவருடைய வேலை. இப்போ நினிவே இங்கே அழியலைன்னு நம்ம வாசிக்கிறோமா? நாகும் புத்தகத்தை எடுத்து பாருங்க, நினிவே அழிஞ்சிருச்சு. நாகும் தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நினிவே என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் அழிச்சிட்டார். ஏன்னா இவன் யோனா சொல்லும் பொழுது மனமாற்றத்துக்குள்ளே வந்த ஜனம், அதுக்கப்புறம் உள்ள தலைமுறைகள் மறுபடியும் அதே சட்டையை பண்ண ஆரம்பிச்சுட்டு பாருங்க. நாகும் ரொம்ப விவரமான ஆளு. யோனா நேரில் போய் தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆனால் நாகும் அப்படி கிடையாது. அவர் யூத தேசத்தில் உட்காந்துக்கிட்டே இங்கேருந்தே ப்ராஃபஸி அடிச்சு விட்டாரு. நேரில் போகல, அங்கேருந்தே அடிச்சு விட்டாரு. அது நிறைவேறிடுச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நிறைவேறலனாலும் நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் சொல்லிதான் நீ சொன்ன, நல்ல வார்த்தை தான் நீ சொன்ன, நல்லா இருக்கணும் தானே நீ சொன்ன. உன் வார்த்தையை தேவன் என்றென்றுமாய் கனப்படுத்துவான். உன் மூலியமா நடக்காம இருக்கலாம், உன் ஊழியத்துக்கு கிரெடிட் வராம இருக்கலாம், பரவாயில்ல, டோன்ட் வரி. இயேசுவே யோனாவை கொடுத்து கிரெடிட் கொடுக்குறாரு. ஏமே, நான் சொல்றேன், நீ சொல்லி நடக்காம அந்த குடும்பம் உனக்கு கிரெடிட் கொடுக்காம போயிருக்கலாம். தேவன் உன்னை கிரெடிட் பண்ணுவார். உனக்கு தேவன் ரிவார்டை சப்ளை பண்ணுவார். பாருங்க, சப்ளை பண்ணுவார். யோனாவுக்கு இது விசனமாய் இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சிசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். ஏன் யோனாவை தேவன் தூக்கி பிடிக்கிறார் தெரியுமா? அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிட்டு, இவர் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது சொன்னால் நிச்சயமாக செய்வார், ஆனால் அழிச்சு போடுவேன் கொண்டு போடுவேன்னு சொன்னால் கண்டிப்பாக செய்ய மாட்டார் அப்படிங்கிறான். நல்லா தட்ட வேண்டாமா? நான் தான் சொன்னேனே, நான் தான் அங்கேயே சொன்னேனே, அழிச்சு போடுவேன்னு போய் சொல்லு அப்படிங்கிறாரு. இவன் அப்போவே சொல்லிட்டான், ஐயோ நீ சொல்லி வேறு அழிப்பெல்லாம் மாட்டிடு, எனக்கு தெரியும், உங்களை பற்றி எனக்கு தெரியும், வேண்டாம், எதுக்கு டைம் வேஸ்ட்டு, எதுக்கு தேவையில்லாமல் போய் அவன்கிட்ட வாய விடணும், நீ தான் அழிக்க மாட்டீர. உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் அழிவு அல்ல. ஏமே, அழிவு அல்ல, அழிவு அல்ல. மறுபடியும் சொல்றேன், அழிவு அல்ல. சவப்பெட்டி உங்க குடும்பத்திற்கானது அல்ல. காஃபின் பாக்ஸ் உங்க குடும்பத்திற்கானது அல்ல, உங்கள் தலைமுறைக்கானது அல்ல.
நாசமோசமும் அழிவும் உங்களுக்கானது அல்ல. தேவன் அதற்கு மனஸ்தாபப்படுகிற தேவனா இருக்கிறார். எவ்வளவு கொடூரமான ராஜா யோனாக்கு நல்ல தெரியுது பாருங்களேன். எவ்வளவு கொடூரமா இருந்தாலும் அவர் இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். கண்டிப்பா அழிக்க மாட்டார் அப்படிங்கிறான். அவுட் ஆஃப் கான்டெஸ்ட்ல ஒரு ப்ராஃபஸியை சொல்றேன். இயேசு வாழ்ந்த காலத்துல இயேசு கிட்ட இருந்து அற்புத அடையாளங்களை அனுபவிக்காத எத்தனையோ பேரு இயேசுக்காக ஊழியம் செய்யறாங்க. இயேசு கிட்ட இருந்து அற்புத அடையாளத்தை பேதுருலாம் மாமியாரை சுத்தப்படுத்துறாரு ஆண்டவர். அவனுக்கு மீனை பிடிச்சி கொடுக்குறாரு. பின்மாற்றமா போனதுக்கு அப்புறமும் மீனை பிடிச்சி கொடுக்குறாரு. அவன் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இயேசு பஸ்காவை அனுசரிக்கும் பொழுது, இப்ப நம்ம பஸ்காவை அனுசரிக்க போறோம், அம்மாட்ட கொடுச்சோம். பஸ்காவை அனுசரிக்கும் பொழுது அவர் ஒரு அடையாளத்தை சொல்றாரு. ரோட்ல போங்க, அங்க ஒரு வந்து என்ன செய்வான், குடத்துல தண்ணி கொண்டு வருவான். அவன்கிட்ட போய் இடத்த ஆயத்தப்படுத்த சொல்லுங்க அப்படின்ட்டு என்ன பண்றாரு சொல்றாரு. அவன் என்ன பண்றான், ஆயத்தப்படுத்தப்பட்ட மேல் வீட்டு அறைய. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இதெல்லாம் ஒரு அடையாளமா? ரோட்ல போ, குடத்துல ஒருத்தன் தண்ணி பிடிச்சிட்டு வருவான் அப்படின்னா, தேவன் சொல்ற அடையாளம் யூனிக்கா இருக்கும். ஏர்போர்ட்டுக்கு போ, அமெரிக்கன் டூரிஸ்ட் பேக் கொண்டு ஒருத்தர் வருவார் அப்படின்னா எப்படி இருக்கும்? திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கு, மஞ்சள் கலர் ஆட்டோ அப்படின்னா எப்படி இருக்கும்? அவர் அப்படி சொல்லல. ஆண்கள் தண்ணி பிடிக்க போறது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர், வெரி ரேர். பெண்கள் தான் மேக்சிமம். அந்த காலத்துல பல கொலையாடி சண்டைகளை பார்த்து தான் செஞ்சிருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன அப்படியே பாக்கிங்க. பெண்கள் தான் மேக்சிமம் என்ன பண்றாங்க, குடத்தை தூக்கிட்டு தண்ணி பிடிக்க போறாங்க. ஒரு ஆண் தண்ணி பிடிக்க இறங்கிட்டான் அப்படின்னா ரொம்ப பெரிய தண்ணி பஞ்சம்னு அர்த்தம் இல்லையா? ஒருத்தன் வருவான் அப்படிங்கிறார். அப்ப அவன் கிணத்துல மட்டும் ஏதோ பிரச்சனை, அவன் கிணத்துல மட்டும் ஏதோ தண்ணி பிரச்சனை, அதனாலதான் தண்ணி பிடிக்க வெளியில வாரான். உன் கிணத்துல மட்டும்தான் பிரச்சனையா? நான் சொல்றேன், உன்கிட்ட தான் பஸ்காவே வேலை செய்ய போகுது. எவனுக்குமே நடக்காது எனக்கு நடக்கு, எவனுக்குமே நடக்காது எனக்கு நடக்கு. எல்லாருக்கும் நிறைவா இருக்கு பிரதர், ஆனா எனக்கு மட்டும் தான் குறைவா இருக்கு. உனக்கு தான் முதல்ல பஸ்கா அப்படிங்கிறார். அவன் வீட்டை தான் பஸ்காக்கே தேவன் சூஸ் பண்றாரு. ஐயோ, உன் நெகட்டிவ கூட அடையாளமா பயன்படுத்துறாரு. அவன் நெகட்டிவ், அவன் வீட்டுல தான் தண்ணி இல்லை, எல்லா வீட்லயும் தண்ணி இருக்கு. அவன் கிணத்துல பிரச்சனை, அவன் மூத்துல ஏதோ தூரு வரல, தண்ணி வரல. ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் ட்ரை கண்டிஷன்ல இருக்கான், மற்றவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காத. ஒருத்தன் ட்ரை கண்டிஷன்ல இருக்கான் பாரு, அங்க மேல் வீட்டு அறையில தான் நம்ம பஸ்காவே, அதே மேல் வீட்டு அறையில தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுதார். உங்க நெகட்டிவான காரியங்களே உங்களுக்கு அடையாளங்களா திரும்பும். ஆமென். கர்த்தருடைய பந்தி எடுப்போம். பிளஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. Thank you Lord, thank you Father. இத ரத்தமா நினைச்சுக்கோங்க, இத அப்பமா நினைச்சுக்கோங்க. இல்ல, இது இயேசுவின் ரத்தம், இது இயேசுவின் சரீரம். சரியா? இதை நினைக்க வேண்டியதெல்லாம் இல்லை. இதுதான் ரத்தம், இதுதான் இயேசுவின் சரீரம். இது நீங்கள் இந்த சபையை சேர்ந்தவர்கள் என்பதற்கான முத்திரை அடையாளம் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. சரியா? வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள் அப்படின்னு இருக்குது பைபிள்ல. வீடுகள் தோறும் கம்யூனியன் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இது ஒரு சபையை சார்ந்தவர்கள் என்பதற்கான அடையாளம் அல்ல, நீங்கள் இயேசுவை சார்ந்தவர்கள் என்பதற்கான அடையாளம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு பஸ்காவை அனுசரிக்கும் பொழுது. வேற எதையும் யோசிக்காத, உன்னைய பத்தி கூட நீ யோசிக்காத, நீ நிற்கிற சபையை பத்தி கூட நீ யோசிக்காத, உனக்கு முன்னாடி இருக்கிற பாஸ்டரை பத்தி கூட நீ யோசிக்காத. நீ என்ன பண்ணு, என்னைய பத்தி யோசி அப்படிங்கிறார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். சாப்பாட்டில் நடந்த பிரச்சனை, புசிப்புல உண்டான பிரச்சனை, தோட்டத்துல புசிப்புனாலேயே அதை தேவன் தீர்த்து வைக்கிறார். ஆதாம் ஏவாள் இழந்த அந்த ஏதேனின் வாழ்க்கையை தேவன் மீட்டு தந்திருக்கிறார். ஆமென். அதற்கான அடையாளம் தான் இது. இட்ஸ் a sign. It's a sign.
இதை அடையாளப்படுத்தும் பொழுது நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையும் அந்த அந்த பஸ்காவின் மேல் வீட்டறையை ஆயத்தப்படுத்தினானே ஒரு நபர், அவன் வாழ்க்கையை போல அடையாளப்படுத்தப்படுவீர்கள். அவனுக்கு தெரியாது, அவன் எந்த வேதனையில் அந்த தெருக்குள்ள வந்தான்னு தெரியாது. ஆனா தேவன் அவனை நன்றாய் அறிந்திருக்கிறார். அவனுக்கு மட்டும்தான் ட்ரை ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு மட்டும்தான் ட்ரை ஆயிட்டுன்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா நான் சொல்லட்டா, உனக்கு மட்டும்தான் நிரம்பவே போகுது அப்படிங்கிறாரு. அந்த வீட்டில் தான் பரிசுத்த ஆவியானவர் நிரம்புறாரு. பழைய யோவேல் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எல்லாம் அந்த ஒரு வீட்டுக்குள்ள நிறைவேறுது. ஒட்டுமொத்த ஊருக்கு நிறைவேறலாங்க, ஒரு வீட்டுக்குள்ள நிறைவேறுது. நான் சொல்றேன், உங்க வீடு அப்படிப்பட்ட அடையாளமான வீடா இருக்கும். இதுவரைக்கும் மரணம் ஏற்பட்ட வீடுங்கிற அடையாளமா இருந்திருக்கலாம், நோய்வாய்ப்பட்ட வீடுங்கிற அடையாளம் இருந்திருக்கலாம், தோல்வியுற்றவர்கள் வீடு என்கிற அடையாளம் இருந்திருக்கலாம், பாடுபட்டவர்கள் வீடு என்பது அடையாளமா இருந்திருக்கலாம், அல்லது உங்க மூதாதையர்கள் முட்டாள்தனமா செய்த காரியத்தை நிமித்தமாய் சில அடையாளங்கள், தவறான அடையாளங்கள் போட்டிருக்கலாம். நான் சொல்றேன், ஆண்டவர் முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற தேவன். ஏமே அந்த அடையாளத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கி கிணத்துல தண்ணி வத்தனவங்கிற பேரு மாறி பஸ்காவை அனுசரித்தவன் என்கிற அடையாளம் அவனுக்கு கொடுக்கப்படுது பாருங்க. சின்ன பிள்ளைகளுக்கு கூட இதை கொடுங்க. நான் சொல்றேன், சிலர் இதை சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தேவையில்லை அப்படிம்பாங்க. இல்லை, யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனம் விடுதலையாகும் போது வெட்டப்பட்ட ஆட்டை பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் இதை புசிச்சாங்க. ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலுடைய வீட்டுக்குள்ள பூந்து அவனும் அந்த பஸ்காவை அனுசரிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனும் விடுதலையாக்கப்பட்டிருப்பான். தேவன் அவ்வளவு இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். அசிரியா ராஜாக்கே இரக்கம் உள்ளவரா இருந்தார. எகிப்தும் பஸ்காவை அனுசரிச்சிருந்தது, ஒட்டுமொத்த எகிப்தும் அன்னைக்கு ரசிக்கப்படும். ஆனா அனுமதி கொடுக்கல பாருங்க. இது அவ்வளவு பவர்ஃபுல்லானது. அநியாயம் பிடிச்சவனிலேயே ரசிக்க இது வல்லதா இருக்குது. அதனாலதான் இதை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் சாப்பிடணும்னு இல்லை. நீங்க உங்க சாப்பாடை ஆசீர்வதித்து, ஆண்டவரே இது ரத்தம், இது 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 இயேசுவின் சரீரம்னு சொல்லி உங்கள் அண்டை வீட்டாருக்கு நீங்கள் கொடுத்தாலும் அது அவங்களையும் ரட்சிக்கும். ஆமென். அவங்களையும் ரட்சிக்கும். ஒன்று சேர்ந்து தேவனை உயர்த்தி இதை புசிப்போம். தேங்க்யூ லார்ட். இப்படி ரத்தத்தை ஆசீர்வதிக்கிறோம், இப்படி சரீரத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இதை புசிக்கிற நாளில் நாங்கள் வாழ்வடைவோம். ஏனென்றால் ஆதியில அந்த பழத்தை புசிக்கும் பொழுது அவர்கள் சாவை அடைந்தார்கள். இதை நாங்கள் புசிக்கும் போது வாழ்வை அடைவோம், ஜீவன் அடைந்து ஆளுவோம் என்பதை அறிக்கையிடுகிறோம். டேடி, சிலுவையை நாங்கள் நினைவு கூறுகிறோம், உயர்த்தப்பட்டவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் அக்கிரமங்களை, எங்கள் பாவங்களை, எங்கள் துக்கங்களை எல்லாம் ஏற்று சுமந்து தீர்த்தவரை, எங்கள் தோல்வியை ஏற்று சுமந்து தீர்த்து சிலுவையில அடையாளமாய் தொங்கினவரை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம். எங்களையும் அடையாளப்படுத்துவீராக, இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க் யூ லார்ட். விதைக்கிற நேரம். உங்கள் விதைகளை நீங்க எடுத்துக்கோங்க. தேங்க் யூ லார்ட். எத்தனை பேருக்கு உண்மையிலே ஆசீர்வாதமா இருந்ததே? ஆமென். காணிக்கைகளை கைகளை எடுத்துக்கோங்க. தேங்க் யூ லார்ட். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கு குறுக்கி சரிந்து விடும்படியாய் மனிதர்கள் உங்கள் மடியில் வந்து போடுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையை நாங்கள் கனப்படுத்துகிறோம். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கூறின தீர்க்கதரிசியின் மீது இரட்டிப்பான நன்மையை செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிறது. உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று எழுதியிருக்கிறது, கனப்படுத்துங்கள் என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையை நாங்கள் கனப்படுத்துகிறோம். சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை கனப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் விதைக்கிறோம். ஆமென்.